சென்னை ரெஸ்டோர் முன்னெடுத்து நடத்தும் 4 பாகங்கள் கொண்ட இணைய வழி கருத்தரங்கு சுகமான இனிய மாதவிடாய். இந்த கருத்தரங்கின் 2ஆம் நாள் நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். ரெஸ்டோர் நிறுவனம் 2008 முதல் இயங்கி வரும் லாப நோக்கமற்ற இயற்கை விலை பொருட்கள் விற்கும் அங்காடி. சுகமான இனிய மாதவிடாய் கருத்தரங்கின் முதல் நாள் நிகழ்வில் திருமதி சந்தியா மணியன் அவர்கள் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பற்றி உரையாற்றினார்கள். இந்த நிகழ்வில் பலரும் கலந்து கொண்டு அவர்களது சந்தேகங்களை தெளிவு பெற்று பயனடைந்தார்கள். அந்த வழியில் இன்று மருத்துவர் சுசித்ரா ராம்குமார் அவர்கள் மாதவிடாயை எதிர்கொள்ள உங்கள் குழந்தைகளுக்கு எப்படி உதவுவது என்பது பற்றி உரையாற்ற உள்ளார்கள். அவர்களை வரவேற்க ராதிகா அவர்களை அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் சுசித்ரா அவங்களோட பயோகிராஃபியா இப்ப நான் இன்ட்ரடக்ஷன் நான் இங்கிலீஷ்ல சொல்ல போறேன். You've all probably read Dr. Suchitra's biography and noticed that she's an unusually accomplished person. She's a doctor and an educator and a counselor. Above all, I think of her as an extraordinarily caring human being. So she's been my teacher of anatomy and physiology when I was studying to be a yoga vaidya. Her approach to understanding the human form is profoundly integrated and holistic, from the cellular to the spiritual levels. She's also spent many years honing how to teach, drawing the student into a thoughtful and active learning space. Suchitra has, in particular, a very deep interest in the well-being of children. For years, she has worked as an educator, a school educator. She worked with children of all age groups in growing up classes, helping them understand and deal with their physical and emotional changes in a healthy and responsible manner. For this, she creates a safe space for children to ask any question without fear. Today, she'll share with us as parents and as adults ways of helping our girl children understand and welcome their periods as a healthy part of growing up. Very happy that she's been able to make time to be with us this morning. Welcome, Suchitra. Thank you. உங்களோட பகிர்ந்து இந்த 1 hour ஸ்பெண்ட் பண்றது I really look forward. ரொம்ப சந்தோஷம் உங்களோடலாம் இந்த 1 hour நம்ம எல்லாரும் ஒன்னா உரையாடி ஒன்னா பகிர்ந்து பண்றதுல ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ராதிகா ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி. ஓகே, சோ நம்ம அந்த மெயின் உரைக்கு போறதுக்கு முன்னாடி ராதிகா அவங்க பேசினதோட தமிழாக்கம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நானும் டாக்டர் சுசித்ராவோட கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய பர்சனல் இஷ்யூஸ்க்காக நான் அவங்க கிட்ட ஒரு கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். இட் வாஸ் ரியலி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது எனக்கு. ராதிகா அவர்கள் பேசியதின் தமிழாக்கம் அநேகமா நீங்க எல்லாம் டாக்டர் சுசித்ராவை பற்றி இந்த நிகழ்ச்சியோட விளக்க குறிப்பில படித்திருப்பீங்க. அவங்க பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றி இருக்கிறார் என்பதை அறிவீர்கள். அவர் ஒரு மருத்துவர், கல்வியாளர், ஆலோசகர். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் ஒரு சிறந்த மனிதாபிமானம் மிக்க ஒரு மனிதர். என்னுடைய யோக வைத்தியா பயிற்சியில் அவர் உடற்கூறியல் மற்றும் உடலியல் வகுப்புகளை எடுத்துள்ளார். நமது உடற்கூறு பற்றிய அவரது அணுகுமுறை உயிரணு முதல் ஆன்மீகம் வரை ஒருங்கிணைத்து முழுமையானதாக இருந்தது. மாணவர்களை சுயமாக சிந்தித்து கற்க தூண்டும் விதத்தில் ஒரு ஆசிரியர் எப்படி கற்பிக்க வேண்டும் என்பதை பல வருடங்களாக மெருகேற்றி வருகிறார். அவர் குறிப்பாக குழந்தைகளின் நலனில் மிகுந்த அக்கறை கொண்டவர். பல ஆண்டுகளாக பள்ளியில் கல்வியாளராக அனைத்து வயது குழந்தைகளுடனும் பணியாற்றியுள்ளார். அந்த குழந்தைகளுக்கு அவர்களின் வளரும் பருவத்தில் ஏற்படும் உடல் மற்றும் உணர்ச்சி மாற்றங்களை ஆரோக்கியமான முறையில் எதிர்கொள்வதற்கு உதவி இருக்கிறார்.
இது சம்பந்தமாக குழந்தைகளுக்கு ஏற்படும் சந்தேகங்களை பயம் இல்லாமல் கேட்கும் விதத்தில் ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்கி கொடுத்திருக்கிறார். இன்று பெற்றோர்கள் மற்றும் பெரியவர்கள் தங்கள் பெண் குழந்தைகள் அவர்களது மாதவிடாயை புரிந்து கொள்ளவும் வரவேற்கவும் உதவும் வழிகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ள உள்ளார். இந்த இனிய காலை பொழுதை அவர் நமக்காக செலவழிப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். டாக்டர் சுசித்ரா அவர்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்வுகள் தொடங்க இருக்கிறது. இன்றைய நிகழ்வுல முதல் 10 நிமிடங்கள் நம்ம ஒரு எளிய ஆசன பயிற்சி செய்ய இருக்கிறோம். அடுத்து முக்கிய பேச்சாளரின் உரை இருக்கும். அதை தொடர்ந்து கேள்வி பதில் பகுதி இருக்கும். இந்த உரையின் போது உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தா அந்த சந்தேகங்களை நீங்க நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உரை முடிந்த பிறகு உங்க கேள்விகளை நீங்க சாட்ல டைப் செய்யலாம். அல்லது நீங்க நேரா கேட்க விரும்புனீங்க அப்படின்னா உங்க பேரை சாட்ல டைப் செய்யவும். சோ ராதிகா அல்லது கார்த்திக் அவர்கள் உங்க கேள்விகளை படிப்பாங்க. அவங்க உங்க நேம படிக்கும் போது நீங்க உங்களை அன்மியூட் பண்ணிட்டு உங்க கேள்விகளை நீங்க கேட்கலாம். ஓகே, இன்றைய முதல் நிகழ்வுக்கு நாம செல்லலாம். நான் இந்த யோக பயிற்சி பற்றி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ கொடுக்க அகிலாங்கிறவங்க உங்களுக்கு ஸ்கிரீன்ல செஞ்சு காட்டுவாங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்க அகிலாவை பார்த்து நீங்க செய்யலாம். ஓகேயா? உடல் வலி மற்றும் தொந்தரவு இருந்தது அப்படின்னா இந்த பயிற்சிகளை இன்னைக்கு செய்ய வேண்டாம். இந்த பயிற்சி செய்யும் போது உங்களுக்கு ஏதாவது உடல் வலி தொந்தரவு ஏற்பட்டுச்சுனாலும் நீங்க பயிற்சியை நிப்பாட்டிட்டு நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம போன முறை நம்ம 3 நின்று செய்யும் பயிற்சிகள் செஞ்சோம். சோ அத திரும்ப செஞ்சு பார்த்துட்டு அதோட சேர்ந்து 2 படுத்து செய்யும் பயிற்சிகள் செய்ய போறோம். அதுக்கப்புறம் ஒரு எளிய மூச்சு பயிற்சி செய்ய இருக்கிறோம். நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. சேர்ல உட்கார்ந்து இருந்தீங்க அப்படின்னா உங்க கால் பாதங்கள் தரையில நன்கு பதியும்படி உட்கார்ந்துக்கோங்க. கண்களை நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா கண்களை மூடிக்கலாம். உங்க கவனம் உங்க உடம்புல இருக்கட்டும். தலை முதல் கால் வரைக்கும் உங்க உடம்ப கவனிச்சு பாருங்க. உங்க கவனம் உங்க மூச்சுல கொண்டு வாங்க. மெதுவா உங்க கண்களை திறந்துக்கலாம். நம்ம உட்கார்ந்தபடியே ஒரு சின்ன பயிற்சி செய்துட்டு நம்ம எழுந்து நிக்கலாம். உட்கார்ந்தபடியே மூச்சை உள்ளிழுத்துக்கிட்டு கைகளை மேல உயர்த்தும் போது தலையையும் உயர்த்தி கைகளை பாக்குறோம். அப்படின்னு ரீங்காரம் அந்த சவுண்ட் செஞ்சுக்கிட்டே கைகளை கீழே கொண்டு வரப்போ தலையையும் கீழே கொண்டு வரோம். இந்த பயிற்சி தான் பண்ண போறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யலாம். மூச்சை உள்ளிழுத்துக்கிட்டு கைகளை உயர்த்துங்க. தலையையும் லைட்டா உயர்த்திக்கோங்க. ஹம்மிங் ரீங்காரம் செய்துகிட்டே கைகளை கீழே பண்ணுவாங்க. இன்னும் 2 முறை நீங்களாவே செய்யலாம். கைகளை சேர்த்து வச்சுக்கிறோம். உள்ளங்கைகளை சேர்த்து வைக்கிறோம். இன்னும் ஒரு முறை. ஓகே, மெதுவா எழுந்து நின்னுக்கோங்க.
நின்று செய்யும் பயிற்சி. 2 முறை மட்டும் செய்வோம். சோ மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டு கைகளை மேல தூக்கி விரல்களை கோத்து உள்ளங்கைய வானத்தை நோக்கி நிமித்துறோம். மூச்சை வெளிவிட்டுக்கிட்டு கைகளை கீழே கொண்டு வரோம். 2 முறை பண்ணலாம். மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டு கைகளை பக்கவாட்டுல உயர்த்தி விரல்களை கோத்து உள்ளங்கைய வானத்தை நோக்கி உயர்த்துறோம். மூச்சை வெளிவிட்டுக்கிட்டு கைகளை பக்கவாட்டுல கீழே கொண்டு வரோம். இன்னும் ஒரு முறை நீங்களாவே செய்யுங்க. அடுத்த பயிற்சி முதுக திருப்புற மாதிரி ஒரு பயிற்சி. மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டு கைகளை ஷோல்டர் அளவுக்கு உயர்த்திக்கிறோம். மூச்சை வெளிவிட்டுக்கிட்டு வலது கைய இடது தோள்பட்டையிலையும் இடது கைய இடுப்புக்கு பின்னாடியும் கொண்டு போறோம். மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டு கைகளை ஷோல்டர் அளவுக்கு உயர்த்திக்கிறோம். மூச்சை வெளிவிட்டுக்கிட்டு எதிர் திசை. மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டு சென்டர், மூச்சை வெளிவிட்டுக்கிட்டு கைகளை கீழே பண்ணணும். இது மாதிரி 2 முறை செய்யும். மூச்சை உள்ளிழுத்துக்கிட்டு கைகளை ஷோல்டர் அளவுக்கு உயர்த்திக்கோங்க. மூச்சை வெளிவிட்டுக்கிட்டு திரும்பி வலது கைய இடது தோள்பட்டையிலையும் இடது கைய பின்னாடியும் வச்சுக்கோங்க. மூச்சை உள்ளிழுத்துக்கிட்டு சென்டர், மூச்சை வெளிவிட்டுக்கிட்டு அடுத்த திசை. மூச்சை உள்ளிழுத்துக்கிட்டு சென்டருக்கு வாங்க. மூச்சை வெளிவிட்டுக்கிட்டு கைகளை கீழே கொண்டு வாங்க. இன்னும் ஒரு முறை நீங்களாவே செய்யுங்க. அடுத்து நம்ம குனிஞ்சு தரைய தொட போறோம். மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டு கைகளை மேல உயர்த்திக்கோங்க. ஃப்ரம் த ஃப்ரண்ட், மின்னுல இருந்து. மூச்சை வெளிவிட்டுக்கிட்டு குனிஞ்சு தரைய தொடுங்க. மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டு கைய தலைக்கு மேல உயர்த்தி நேரா வாங்க. மூச்சை வெளிவிட்டுக்கிட்டு கைகளை கீழே கொண்டு. இன்னும் ஒரு முறை செய்யலாம். மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டு கைகளை உயர்த்திக்கோங்க. மூச்சை வெளிவிட்டுக்கிட்டு குனிஞ்சு தரைய தொடுங்க. மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டு கைய தலைக்கு மேல உயர்த்தி நேராவா. மூச்சை வெளிவிட்டுக்கிட்டு கைகளை கீழே கொண்டு வாங்க. சோ தலையில இருந்து கால் வரைக்கும் ஒவ்வொரு பகுதியா கவனிச்சு பார்த்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம படுத்து செய்யும் பயிற்சிக்கு போறோம். கீழே ஒரு விரிப்பு போட்டு படுத்துக்கோங்க, அல்லது நீங்க இதை கட்டில்ல கூட செய்யலாம். சோ படுத்து செய்யும் பயிற்சியில ஓகே, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நம்ம பண்ணுவோம். ரிலாக்ஸ் பண்றப்போ கால்களை பக்கவாட்டுல ஓபன் பண்ணி வச்சுக்கலாம். கைகளை உள்ளங்கை வானத்தை நோக்கி இருக்கிற மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. கைகள் உடம்புல இருந்து கொஞ்சம் எட்டி இருக்கட்டும். சோ அது மாதிரி வைக்கிறப்போ நம்ம ஷோல்டர் தோள்பட்டை ரிலாக்ஸ்டா இருக்கும். ஒரு 2 மூச்சு ரிலாக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ அடுத்து ஒரு பயிற்சி பண்ண போறோம். கால்களை மடக்கி வச்சுக்கோங்க. கைகள் உடம்புல இருந்து எட்டி வச்சுக்கோங்க. முடிஞ்சா உள்ளங்கை தரையில படுற மாதிரி வச்சுக்கோங்க. ஷோல்டர் ரிலாக்ஸ்டா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா உள்ளங்கை வானத்தை பார்த்து இருக்கட்டும், அல்லது உள்ளங்கைய தரையில படுற மாதிரி வச்சுக்கலாம். மூச்சை நல்லா உள்ளிழுத்துக்கோங்க. இந்த பொசிஷன்ல மூச்சை நல்லா உள்ளிழுத்துக்கோங்க.
மூச்சை வெளிவிட்டுக்கிட்டே கால்களை வலது பக்கமாகவும் தலைய இடது பக்கமாகவும் திருப்புறோம். மூச்சை உள்ளிழுத்துக்கிட்டு நடுப்பகுதிக்கு வரும். மூச்சை வெளிவிட்டுக்கிட்டு அடுத்த சைடு கால்களை இடது பக்கமும் தலைய வலது பக்கமும் திருப்பிக்கிறோம். மூச்சை உள்ளிழுத்துக்கிட்டு நடுவுல வரும். மூச்சை வெளிவிட்டுக்கிட்டு கால்களை வலது பக்கம் தலைய இடது பக்கம். மூச்சை உள்ளிழுத்துக்கிட்டு நடுவுல வரும். மூச்சை வெளிவிட்டுக்கிட்டு எதிர் திசை. மூச்சை உள்ளிழுத்துக்கிட்டு நடுவுல வரும். இன்னும் ஒரு நட நீங்களாவே பண்ணுங்க. ஓகே, கைகளை கீழே கொண்டு வந்துக்கலாம், கால்களை நீட்டிக்கலாம். ஒரு 2 மூச்சு ரிலாக்ஸ் பண்ணிட்டு அடுத்த பயிற்சி பண்ணலாம். அடுத்த பயிற்சி பண்ணலாம். கால்களை மடக்கி பாதத்தை லைட்டா உயர்த்தி முட்டி கால்ல கைகளை வச்சுக்கோங்க. முட்டியோட சைடுல நீங்க கைகளை வச்சுக்கிறீங்க. இந்த பொசிஷன்ல நல்லா மூச்சை உள்ளிழுத்துக்கோங்க. மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு முட்டிய நெஞ்சுகிட்ட கொண்டு வாங்க. மூச்சை உள்ளிழுத்துக்கிட்டு முட்டிய அந்த ஸ்டார்டிங் பொசிஷன் முதல்ல எப்படி வச்சிருந்தோம் எட்டி கொண்டு போறோம். மா அப்படின்னு சொல்லிக்கிட்டே முட்டிய நெஞ்சுகிட்ட கொண்டு வரோம். இன்னும் 2 முறை நீங்களாவே. கால்களை நீட்டி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மெதுவா ஒரு சைட் டர்ன் பண்ணி எழுந்து உட்கார்ந்துக்கோங்க. ஒரு சின்ன மூச்சு பயிற்சியோட நம்ம இந்த பயிற்சியை முடிச்சுக்கலாம். மூச்சை உள்ளிழுத்துட்டு மூச்சை வெளிவிடும் பொழுது மட்டும் அப்படின்னு சவுண்டோட மூச்சை வெளிவிடுறோம். ஒரு 3 முறை மட்டும் நம்ம பண்ணுவோம். நீங்க பண்ணி பாருங்க. மூச்சை உள்ளிழுத்துக்கோங்க. மூச்சை வெளிவிடும் பொழுது அந்த ரீங்கார சவுண்டோட. சோ 3 முறை செய்த பிறகு கைகளை உரசி கண்கள்ல உள்ளங்கைய வச்சுக்கோங்க. மெதுவா கண்களை திறந்துட்டு கைகளை கீழே கொண்டு வந்துடலாம். அடுத்த பகுதிக்கு நகர்றோம். டாக்டர் சுசித்ரா அவர்களை உங்களது சார்பில் உரையாட அழைக்கிறேன். Thank you.
ஸோ எல்லாரும் யோகா பயிற்சி செஞ்சிருப்பீங்க. அதனால கொஞ்சம் ஒரு 1 minute செட்டில் டவுன் அண்ட் அப்புறம் நம்ம ஆரம்பிக்கலாம். உங்களோட வீடியோஸ் கொஞ்சம் போட்டிங்களான்னா நல்லாயிருக்கும். இனிஷியலி வி வில் ஒருத்தர் கொஞ்சம் குயிக்காக பேர் சொல்லி அறிமுகப்படுத்திட்டீங்களான்னா நல்லாயிருக்கும். ஸோ உங்கள் வீடியோஸை கொஞ்சம் ஆன் பண்ணிங்களான்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். சுசித்ரா மேம் மைக் இப்படி வச்சுன்னு பேசுனீங்கன்னா கொஞ்சம் நல்லா கேட்கும். எப்படிமா? தோ இப்படி. ஓகே ஓகே. மைக் எப்படியா? இஸ் இட் கிளியரா? எஸ் ஓகே. எஸ் கிளியரா இருக்கா? ஓகே. ஸோ அஃப்கோர்ஸ் உங்கள் ஸ்க்ரீனில் பேர் தெரியறது. பட் இஃப் யூ கேன் ஜஸ்ட் குயிக்காக உங்களோட பேர் அண்ட் எனிதிங் தட் நீங்கள் ஷேர் பண்ண விரும்புகிறீங்களோ நீங்கள் சொல்லலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு குயிக்காக நீங்கள் உங்களோட எதிர்பார்ப்பு என்ன, இந்த ஒரு 1.5 மணி நேரத்தில் உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்றத நீங்கள் சொன்னீங்களான்னா நல்லாயிருக்கும். இந்த உரையாடல் ஐ மீன் இது ஒரு இன்டராக்டிவா எடுத்துட்டு போகலாம். பகிர்ந்து எல்லாரும் பேசினா நல்லா இருக்கும். நான் ஒரு லெக்சர் கொடுக்குற மாதிரி வேண்டான்னு பார்த்தேன். நம்ம எல்லாருமே பகிர்ந்து ஒன்னா இது பண்ணோம்னா, ஏன்னா எல்லாரும் இங்க பெற்றோர்களா இருக்கோம். ஆல்சோ சில பேர் ஆசிரியர்கள்லாம் இருக்காங்க. ஸோ குவிக்கா நீங்க அதை பண்ணீங்களன்னா இட் வுட் பி ஹெல்ப்ஃபுல். ஓகே, என் பேர் அகிலா. I'm in this context, I think I'm a mother of a 13-year-old girl. அவ இப்பதான் she hit menarche ஒரு few months ஆச்சு. So I think this is the most relevant session for me, I would think. So எப்படி கோப் பண்றது as a mother, you know, I mean of course they are growing up, but namlu as a mother we have to grow up as they grow up. I'm just seeing that so blatantly. So I cannot anymore be a mother of the small kid who was like 6 years old or 10 years old. So I also have to grow. So on the direction la na inputs edirpaakren. Thank you. Okay, thank you Akila. Yes, anybody goes next please. Konja quick ah mudichikalam, ena we don't have that much time. So yes, en per Anandi ma'am. என்னோட டாட்டர் 9.5 years old. வீட்டுல நிறைய பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. 10 years, 9 years, 8 years அப்படின்னா. ஸோ பசங்க இப்போ இன்னும் 1-2 yearsல பெரிய பொண்ணு ஆயிடுவாங்க அப்படின்னு ஒரு மைண்ட்ல சுத்திட்டே இருக்கும் பசங்களை பாக்குறப்பெல்லாம். ஸோ அதுல அவங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது, குழந்தைங்க பெருசாயிடுறாங்க, என்ன சொல்லணும், எப்படி சொல்லி கொடுக்கணும், எதுவும் எங்களுக்கெல்லாம் அம்மா எதுவும் பெருசா சொல்லி கொடுக்கல அப்போ 90sல. So அந்த டவுட்ஸ் எதுவும் கிளியர் பண்ணீங்கன்னு அட்டெண்ட் பண்றேன். ரைட், thank you Anandi, that was nice. சொல்லுங்க next. This is Lakshmi. மணிமேகலை. வணக்கம் மேடம். வணக்கம். மணிமேகலை, கொஞ்சம் மெனோபாஸ் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறேன் மேடம். மெனோபாஸ் பத்தியா மேடம்? ஓகே, அது நம்ம கொஞ்சம் கடைசியா வச்சுப்போமா, இல்ல நீங்க you can also call me. ஓகே மேடம். ஏன்னா இது மோஸ்ட்லி பீரியட்ஸ் பத்தி பேசுறதுனால டைம் இருந்ததுன்னா நான் டெஃபினட்டா எடுத்து சொல்றேன். இல்லன்னா நம்ம பிரைவேட்டா நம்ம பேசிக்கலாம். நீங்க எனக்கு ஃபோன் பண்ணா கூட we can talk. ஓகே மேடம், thank you மேடம். ஓகே, thank you. Good morning all. This is Lakshmi. Being a mother of 13-year-old girl, I just want to know how to cope up with the periods pain and what to take. Already we have discussed that diet and nutrition, but again on the hygienic. So I just want to how often, and it being COVID time mudinju when we send the children to school back again. So how to cope up? So I just want to, thank you. We can take that up. Yes. Hi, I'm Rupa, mother of a 6 years old daughter, and நாங்களா காதுல கிளியரா விழல மேம். இப்ப கேக்குதுங்களா? 6 வயசு குழந்தை இருக்கா. இன்னும் நிறைய டைம் இருக்கு, பட் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஜாயின் பண்ணேன். நாங்கெல்லாம் கூப்பிடுறோம் மாட்டேன் போது 2 நாள் நான் வீட்லயே சொல்லலை. நான் ஏதோ எனக்கு ஒரு பெரிய வியாதி இருக்கு, இது எப்படி வீட்டுல சொல்ல போறது, நம்ம அவ்வளவுதான் போறோம் இனிமே உலகத்துக்கு அப்படிலாம் தான் கற்பனை தோணுச்சு. இப்படி ஒண்ணு இருக்குன்னே எனக்கு தெரியாது.
So அந்த மாதிரி இல்லாம அவளுக்கு எப்படி பிகினிங்ல இருந்தே சொல்லி ஓரளவுக்கு கொண்டு வருது அப்படிங்கறதும், அதே மாதிரி பெயின் இல்லாமன்னு ஒண்ணு இது படிச்சேன். அது எனக்கு ஆக்சுவலா இவ்வளவு வருஷமா நம்ம பெயின்ல தான் இருக்கோம். அது எப்படி பெயின் இல்லாம இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு எனக்கு தெரியல. எப்படி வெந்தயம் மட்டும்தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சோ அது பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஷுவர், டெஃபினட்டா. ரொம்ப சந்தோஷம் நீங்க எல்லாரும் வந்ததுல. எஸ், வேற யாரானா லைக் டு கோ நெக்ஸ்ட்? மார்னிங் மேடம், என் பேரு கோமதி. எனக்கு வந்து 10 year old டாட்டர் இருக்காங்க. அவ வந்து எப்படின்னா ரொம்ப சென்சிட்டிவ். சின்னதா ஒரு காயம் இருந்தா கூட ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு she will shout and make us tensed. ஸோ அவளுக்கு வந்து நான் எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கன்வே பண்ணணும்ன்றது எனக்கு தெரியல. ஸோ அதனால தான் இந்த செஷனுக்காக புக் பண்ணேன் மேடம். ஓகே, டெஃபினெட்லி. தேங்க்யூ. இன்னும் ஒரு 4-5 பேர் நீங்க ஷேர் பண்ணீங்களான்னா வேற ஏதான கேள்விகள்? வேற இவங்க வந்து பெயினை பத்தி சொன்னாங்க, அப்புறம் அம்மா வந்து எனக்கு பேசல, அதனால எனக்கு எப்படி பேசணும்ன்றது, ஹவு டு டாக் அப்படின்றத பத்தி சொன்னாங்க. அப்புறம் சென்சிட்டிவா இருக்காங்க, நான் வந்து இது ஒரு வியாதி மாதிரின்னு எடுத்துட்டு போயிருந்தேன் என்னோட லைஃப்ல, அந்த மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வேற ஏதான கருத்துக்கள் இருந்ததுன்னா நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். இல்ல இதே மாதிரி எண்ணங்கள்னா நம்ம we can proceed. ஹலோ இன்னும் ஒரு 2-3 பேர் அறிமுகப்படுத்தினீங்களா? ஹலோ மேம், என் பேர் வரலட்சுமி. எனக்கு வந்து 10 year கிட்ட இருக்காங்க. சோ எனக்கு வந்து எப்படின்னா என்னோட சுத்தி இருக்கிற அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்க எல்லா குழந்தைங்களுமே வந்து மெச்சூர் ஆயிட்டாங்க. பட் இவ ஒருத்தி தான். சோ டெய்லி வந்து அந்த குழந்தைங்க வந்து மந்த்லி பேசிக்கிறப்போ எல்லாமே இவகிட்ட ஷேர் பண்ணிட்டே இருப்பாங்க. எனக்கு அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஸ்டொமக் பெயின் இருக்கு அந்த மாதிரின்னு சொல்லிட்டு. அதுல இருந்து இவளோட எமோஷனல் லெவலை எப்படி நான் கண்ட்ரோல் பண்ணணும்? ஏன்னா இப்ப வந்து இந்த கோவிட் டைம்ல நிறைய குழந்தைங்க வந்து இதாயிட்டாங்க பிகாஸ் ஆஃப் த ஜங்க் ஃபுட். என்னன்னு எனக்கு தெரியாது. சோ அதனால வந்து அவளோட ஷேரிங்ஸ், அவளோட எமோஷனல் லெவல் அவ ரொம்ப இருக்கா. அம்மா நான் இப்ப இன்னைக்கு ஆயிடுவேனாம்மா, நாளைக்கு இப்படி இந்த கொஸ்டின் வந்து 3 months போயிட்டே இருக்கு அவகிட்ட. சோ அவளை எப்படி நான் வந்து அவளோட எமோஷனல் லெவல்ல எப்படி ஒர்க் பண்ணி அவளை வந்து பக்குவப்படுத்தி அது நான் கிளியரா அவளுக்கு நான் சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி அவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. சோ அது எப்படி அவளோட எமோஷனல் லெவல்ல எப்படி நான் ஒர்க் பண்ணணும்? ஷுவர், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அது. ஆக்சுவலி ரொம்ப முக்கியமான பாயிண்ட். டெஃபினட்டா நம்ம அதை எடுத்துட்டு போகலாம். ஓகே, thank you. Good morning. Morning. My name is Lata. I'm from Chennai. I have a daughter who's a 9-year-old and very brilliant and very curious about many things around her. But I have a son who is almost 15. So since I have a son and a daughter, differences nariya irukku. But the child who is very precise and one takes everything on her pace, and something, puberty is something which is going to be a different phase for her. I wanted to work on her emotional factor and accept it as a part of us, rather looking into an alien kind of a feeling with others' feedback. These kids are emotionally disturbed, hormonal changes. Adoda same the I want them to handle it in a very open-minded, because she is also into yoga. I teach her yoga. So I really wanted to take it, acceptance should be in the positive manner, so that she learns and she also helps her peer. This is my only concern. ஆமா, வரலட்சுமியும் அதுதான் பாயிண்ட் ரேஸ் பண்ணாங்க. how to make the child feel well, ஒரு நலம் இருக்கணும் அதுல, அதுன்றதை எப்படி நம்ம எடுத்துட்டு போகணும்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். And the food factor also, ma'am. This is a period, they need to learn the real good food habit, which will also support their health. Yes, I think Sandhya has covered that last time. So I won't touch too much upon it, but we can look. Thank you. Sure. Doctor, this is Sandhya. Hello to all of you. So எனக்கு வந்து 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. ஒரு குழந்தைக்கு 12 வயசு ஆக போறது, இன்னொரு குழந்தைக்கு 5.5 வயசு ஆகுது. So anytime my elder daughter might attain her puberty in maximum in next 1 year. So as I prepare myself and my elder child, how do I prepare, or what do I tell to my younger child? I think she's too young to say or communicate any of these. That is one question. The other thing is, my elder child is really tomboyish. Her acceptance of being a girl herself is
இஸ் சம்திங் நியூ. இப்பதான் கொஞ்சம் தான் ஒரு பொண்ணு தான், ஆனா தான் ஒரு வித்தியாசமான ஒரு டைப், மத்தவங்கள மாதிரியே நானும் அப்படிங்கறது நான் கிடையாது அப்படிங்கறதுல தான் இப்பதான் அவளுக்கு கேர்ள் சைல்டுங்கிற அக்செப்டன்ஸே வந்திருக்கு. Even her choice of earrings or the colors she chooses or the chappal she wears, everything is more of a boyish type. So in the transition ஆகும்போது இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது? Oh yes, இது ரெண்டு தெரிஞ்சுக்க விரும்புறேன். Thank you. Very interesting. Definitely Sandhya. ஆமா, ஏன்னா யங்கர் சில்ட்ரன் இருந்தாங்களா அவளும் கேட்டுட்டு இருக்கா இல்லையா, they are listening to all these conversations. அவளுக்கு அதுல என்ன புரிய போறது, what do they receive, அவ என்ன அதுல புரிஞ்சுக்கிறாங்க. Very important. Definitely. Sure. Thank you. Okay, so does anybody else want to share or shall I start? Doctor, can one more doubt ma'am. Definitely. இப்போ வந்துட்டு புதுசா இல்ல 4-5 வருஷமாவே இந்த menstrual cups அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரபலமா போயிட்டே இருக்கு. as a yoga teacher எனக்கு வந்து அது ப்ரிஃபரன்ஸ் கிடையாது. ஏன்னா நான் நிறைய வேற விதமா படிச்சிருக்கேன் அதை பத்தி. ஆனா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுட்டே இருப்பாங்க menstrual cup யூஸ் பண்ண. அவங்க எல்லாருமே 30-35 இருக்கிறவங்க தான். அவங்களுக்கு யூஸ் பண்ண முடியுமா முடியாதா, பண்ணக்கூடாதுன்னா எதுக்காக பண்ணக்கூடாது, அது கொஞ்சம் டீட்டெயில் பிரீஃபா டச் பண்ணீங்கன்னா கூட. பிரீஃபா டச் பண்ணலாம். அது ஐ திங்க் ஆல்சோ அகிலான்றவங்க அடுத்த செஷன்லயும் அவங்க அதை எடுத்துட்டு போவாங்க. இன்ஃபேக்ட் நாங்களே இதை டிஸ்கஸ் பண்ணோம், இந்த மென்ஸ்ட்ரல் கப் பத்தி பேசணுமா வேண்டாமா அப்படின்னு டிஸ்கஷன்லயே அந்த பாயிண்ட் வந்தது. டெஃபினெட்லி நான் ஒரு ஃபியூ திங்ஸ் டச் பண்றேன். அவங்க வந்து நெக்ஸ்ட் வீக் அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ல அதை எடுத்துட்டு போவாங்க. பட் டெஃபினெட்லி we can touch upon it. Thank you for that question. Doctor, I have a small query. Do you do counseling for teens? Yes. Okay, I'll take it. Okay. Yeah. So வேற ஒன்னும் important கேள்விகள், வேற ஏதான வித்தியாசமான கேள்விகள் இல்லைன்னா we can shall I proceed? Would somebody else like to share? Doctor, just yes, Pushkala, go ahead. Yeah, I'm Pushkala and I'm doing my yoga therapy training in Yoga Wahini now. Yes. I'm more keen to understand, I mean, from the basics, whatever you talk, it's so informative for me about, because I'm taking up a project to teach about menstrual health and yoga intervention there. Lovely. That's one thing. Other thing, I have 2 boys and yes, யாரெல்லாம் இந்த கேள்வி கேட்பாங்களான்னு நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். It is like they are very young and they come to my hip weight. So during my menstruation, they come and hug and they will suddenly shout, "Amma, why are you wearing diaper?" So I don't even know what to respond. And I'll just be quiet and I'll divert the topic instead of. And how old are they? They are 7 and 5.5 months. 7 and 5.5. Okay. Yeah. So some kind of questions from there comes up and yeah, it's good to listen all of you. I'll just keep listening to whatever you explain. இல்ல, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ஹோல் திங் அபவுட் மென்ஸ்ட்ரல் பீரியட்ஸ் பத்தி வந்து நம்ம பேசுறது கேர்ள்ஸுக்கு மட்டும்தான், பெண்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் என்னோட அபிப்பிராயம் என்னன்னா, ஐ திங்க் பாய்ஸுக்கும் இதை பத்தி டெஃபினட்டா தெரியணும். பிகாஸ் அவங்க வந்து தனியா ஒரு உலகத்திலேயே இல்ல. அம்மா, சிஸ்டர், நாளைக்கு ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க, கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. ஸோ ஐ திங்க் பாய்ஸ் மஸ்ட் ஆல்சோ டெஃபினெட்லி இதை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லதுதான் அப்படின்றது. ஸோ நம்ம வந்து ஏன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கேள்வினா, இது வந்து எல்லா லேடிஸுக்கும் வர நம்ம லைஃப் அனுபவங்கள்ல இது ஒண்ணு அப்படின்றது இருக்கு. ஸோ இதை பத்தி நம்ம ஏன் வந்து பசங்க கிட்ட பேசுறோம் அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்க. இதெல்லாம் சகஜமா நடக்கிறது தானே, வந்து எல்லாருக்கும் வருது, எல்லாருக்கும் இருக்கும், எல்லாருக்கும் மாசம் வந்துட்டு போகுது, ஏன் இதை பத்தி நீங்க பெருசுப்படுத்துறீங்க, ஏன் இதை பத்தி பேசணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. என்னோட அனுபவத்துல என்னன்னா வந்து ஒண்ணு வந்து சின்ன நிறைய பசங்களுக்கு அந்த முதல்ல அந்த ரத்தத்தை பாக்குறச்ச when they see the blood வந்து ஒரு மாதிரி ஒரு பயம். சில குழந்தைங்களுக்கு பயம்னு சொல்லலாம், சில குழந்தைங்களுக்கு ஐயோ இது என்ன ஆயிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஒரு மாதிரி ஒரு ஸ்லைட் ஷாக்னு சொல்லலாம். சில பசங்களுக்கு நல்லாவே ஒரு ஷாக் வருது. இது என்னது இது? ஒரு குழந்தை வந்து என்ன கேட்டா, எனக்கு என்ன கேன்சர் வர போறதா அப்படின்னு கேட்டா. ஏதோ இந்த கேன்சர்னு ஏதோ யாரோ சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஷீஸ் சேஸ் எனக்கு என்ன கேன்சரா அப்படின்னு வந்து ஷீஸ் என்ன கேட்டா,
ஸோ அந்த மாதிரி சம்டைம்ஸ் ஒரு டவுட், என்ன ஆயிட்டு இருக்கு எனக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஏன்னா இது ஒரு புது மாதிரி ஒரு அனுபவம் இல்லையா? நம்ம பாடியில இருந்து எங்கேயும் விழல, கீழே விழல, அடிப்படல, ஆனா ரத்தம் வந்துட்டு இருக்கு. ஸோ இது ஏன் இப்படி வருது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். ஆல்சோ நம்ம பாத்தீங்களன்னா அவங்க ஸ்கூல்ல எல்லாம் வந்து ஒரு 7வது அரௌண்ட் 7வது 8வது தான் வந்து அவங்க படிப்பிலேயே அது வருது. அண்ட் கம்ஸ் இன் தேர் புக்ஸ். அண்ட் நிறைய பேருக்கு வந்து நிறைய சில ஸ்கூல்ஸ்ல, நிறைய ஸ்கூல்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன், சில ஸ்கூல்ஸ்ல அதை எடுத்துட்டு போய் எக்ஸ்பிளைன் பண்றது, எஸ்பெஷலி பாய்ஸும் இருந்தாங்களான்னா ஸ்கூல்ல அதை சில வாட்டி சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா டீச்சர்ஸ்க்கே வந்து இதை பத்தி பேசுறதுக்கு ஒரு தயக்கம் இருக்கு. அதுவும் பாய்ஸ் இருந்தாங்களான்னா அவங்க முன்னாடி எப்படி மேடம் பேசுறது அப்படின்னு என்ன நிறைய டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க. பாய்ஸும் இருக்காங்களே கிளாஸ்ல, தனியா கூப்பிட்டு சொல்லலாமா, ஷல் வி கால் தம் செப்பரேட்லி, தனியா கூப்பிட்டு பேசலாமா இதை பத்தி அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்சே வந்து என்ன நடந்துட்டு இருக்குன்னு பசங்களுக்கு தெரியல. என் உடம்புல இருந்து என்னமோ ரத்தம் வந்துட்டு இருக்கு, ஆனா ஏன் வருது, என்னது இது, என் உடம்புல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற கேள்விகளும் வருது. அதை பத்தி அவங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு இன்னும் ஒரு 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் கூட ஆகலாம், அதுக்கு முன்னாடியே பீரியட்ஸ் ஆரம்பிக்கலாம் இல்லையா? அதனால அது ஒண்ணு இது இருக்கு. மெயினா இம்பார்ட்டன்ட்லி வந்து ஏன் நம்ம சொல்றோம்னா, நம்ம வந்து அந்த பீரியட்ஸை பத்தி எப்படி யோசிக்கணும், என்ன மாதிரி ஒரு ஐடியா ஃபார்ம் பண்றாங்க மனசுல, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து ஃபுல் ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலேயே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இது. நிகழ்ச்சியில மீன்ஸ் எவ்ரி மந்த் வருது இது. 12 வயசோ 10 வயசுல இருந்து ஆரம்பிச்சோம்னா ஒரு 45 வயசு வரைக்கும் பீரியட்ஸ் வரப்போறது, மாசம் வரப்போறது. அதனால நம்ம வந்து அதை பத்தி எப்படி யோசிக்கிறோம், எப்படி வந்து அதை பீரியட்ஸை பத்தி நினைக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் திங் அது. ஏன்னா அது வாழ்க்கை முழுவும் அது வந்து அதை பத்தி நம்ம அப்படிதான் அதை யோசிப்போம். ஸோ நம்ம எப்படி அது முதல் படி தான் கடைசி படி அப்படின்னு சொல்லுவாரு கிருஷ்ணமூர்த்தி. நம்ம எது முதல் படி எடுத்து வைக்கிறோமோ அதுதான் வந்து கடைசி வரைக்கும் அதுதான் அது படின்றது. எனக்கு அது என்னமோ ரொம்பவே நிஜமா தெரியறது. ஏன்னா நிறைய லேடிஸ் கிட்ட பேசிச்சே அவங்க வந்து சொல்றாங்க, தேசே ஐயோ பீரியட்ஸ் ஆனு, இது வரைக்கும் இல்லப்பா, இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, இல்லப்பா எனக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை அப்படின்னு தான் பேசிக்கிறாங்களே தவிர, இல்ல ஐயோ பீரியட்ஸ்ன்னு சொல்றாங்களே தவிர, இது என்னோட லைஃப்ல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அம்சம். நான் வந்து அதை வரவேற்கிறேன்ற ஒரு அம்சம், வரவேற்கணும்ன்ற ஒரு அம்சம்னு இது வரைக்கும் நான் ஒரு லேடியும் கேட்டு சொன்னது கிடையாது. ஆக்சுவலா வெரி ஃபியூன்னு கூட இல்லை. நான் யோசிச்சு பாக்குறேன், நான் நிறைய லேடிஸை கேட்பேன், உங்களுக்கு பீரியட்ஸ்னா எப்படி, உங்களுக்கு என்ன உங்க அனுபவங்கள் எப்படின்னா, ஏதோ நம்ம மாசம் வருது, என்ன நம்மளுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கா இதுலன்னு தான் கேக்குறாங்க. மாத்திக்க முடியாது ஐயோன்றதுதான் சொல்றாங்களே தவிர, இதை வந்து நான் வந்து என்னோட லைஃப்ல ஒரு ரொம்ப முக்கியமான அம்சம், இது ஓகே ஐம் ஹாப்பி அப்படின்னு நான் இது வரைக்கும் கேட்டதில்லை. ஸோ ஐ ஃபீல் நம்ம வந்து இந்த மாதிரி அதை பத்தி யோசிக்கச்சு நம்ம குழந்தைங்களும் அநேகமா அந்த மாதிரிதான் யோசிப்பாங்க. நம்ம அதை வந்து ஒரு மாற்றம் கொண்டுலன்னா குழந்தைங்களும் அதே மாதிரிதான் அதை பத்தி யோசிப்பாங்க. அண்ட் 30 வருஷம் அதே மாதிரி யோசிக்கணுமா அப்படின்றதுதான் ஒரு கேள்வி. 30 வருஷம் வந்து இது என்னமோ நான் ஒரு பாரத்தை தூக்கிட்டு போயிட்டு இருக்கேன், மாசம் ஒரு பாரத்தை தூக்கிட்டு போயிட்டு இருக்கேன், கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு யோஜனை இருக்கணுமா அப்படின்றது எனக்கு என்னமோ ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வியா தெரியறது. ஸோ மோர் தென் எனிதிங் நம்ம இந்த பீரியட்ஸை பத்தி ஏன் பேசுறோம் அப்படின்னா, அவங்க அந்த குழந்தைங்களை அதை பத்தி என்ன யோசிப்பாங்க, அதை எப்படி வரவேற்கிறாங்க, நம்ம எப்படி அவங்கள வரவேற்கிறதுக்கு நம்ம எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்றதுதான் இங்க கேள்வி வருது. ஸோ இதுல வந்து என்ன கேள்விகள் வரும்னா, ஏன் வந்து நம்ம தயக்கப்படுறோம் இதை பத்தி பேசுறதுக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்களான்னா, நம்ம சமுதாயத்திலேயே வந்து இப்போ நான் நிறைய வாட்டி நான் வந்து என்ன நிறைய பேர் குழந்தைகளே இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்க சொல்றீங்க பீரியட்ஸ் எல்லாம் ரொம்ப இயல்பா வருது, இட்ஸ் அ வெரி நைஸ் திங், ஹாப்பி திங் அக்கா, நீங்க எல்லாம் இப்படி சொல்றீங்க. அவ்வளோ ஹாப்பி திங்கா இருந்தா, அவ்வளோ இயல்பா வர ஒரு பொருளா இருந்தா, ஏன் வந்து பேரண்ட்ஸ் இதை பத்தி ஃப்ரீயா பேச மாட்டேங்கிறாங்க எங்ககிட்ட அப்படின்னு என்ன நிறைய குழந்தைகளே கேள்வி கேட்டிருக்காங்க. வை டோன்ட் வி டாக் அபவுட் தீஸ் திங்ஸ் ஸோ ஈஸிலி? அதை பத்தி நானும் ரொம்ப யோசிச்சிருக்கேன். ஏன்னா நான் என்னோட லைஃபே யோசிச்சு பார்த்தேன்னா, எனக்கு வந்து அதை பேசுற பத்தி ஒரு ஈஸ், ஒரு பயம் இல்லாம, தயக்கம் இல்லாம பேசுற ஒரு திறன் வந்ததே நான் மெடிக்கல் காலேஜ் போனப்பதான் எனக்கு வந்தது.
நான் யோசிச்சு பார்த்தா எங்க பாட்டியோ எங்க அம்மாவோ எங்கிட்ட பேசினது என்னன்னா வந்து எங்க பாட்டி கிட்ட இருந்து வந்து நீ வந்து ரசம் வச்சியா, அந்த ரசத்துல உப்பு கரெக்டா போட்டியா, அந்த வாசனையில இருந்து உனக்கு தெரியணும் பொடி சரியில்லை, ரொம்ப கொதிக்க விட்டுட்ட புளிய அப்படின்னு எல்லாம் நிறைய எனக்கு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த பீரியட்ஸ்ன்னு வரைச்ச சுத்தமா இருக்கணும்னு சொன்னாங்களே தவிர மாசம் வரும், சுத்தமா வச்சுக்கணும், எப்படி கிளீனா வச்சுக்கணும், நான் அண்டர் கிளோத்ஸ் எல்லாம் நல்லா துவைச்சு போடணும், இந்த பேடோ துணியோ நல்லா துவைச்சு உணர்த்தணும், இல்ல பேடுனா அதை நல்லா இது பண்ணி வாஷ் பண்ணி பிளாஸ்டிக்ல எப்படி சுத்தமா இருக்கணும்ன்றத மட்டும் சொன்னாங்களே தவிர அதை பத்தி வேற ஒண்ணுமே சொல்லல. ஸோ நிறைய நம்ம லைஃப்ல சொல்றதுக்கு வார்த்தை எங்கேருந்து வரும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இத பத்தி நான் முன்னாடி கேட்கலன்னா, ஒரு 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 இஷ்யூவை பத்தி நான் முன்னாடி யோசிக்கலைன்னா கேட்கலன்னா வார்த்தைகள் எனக்கு எங்க இருந்து வரப்போறது அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கும். ஹவு டு ஐ ஃபைண்ட் த வேர்ட்ஸ் when I haven't heard it, right? So first thing எனக்கு என்ன தோன்றதுன்னா வந்து நம்ம மனசுல வந்து இதெல்லாம் பேசக்கூடாது, இதை பத்தி நம்ம ஒரு ஃப்ரீயா பேசணும், ஒரு குடும்பத்துல we can talk about it அப்படின்றதுதான் முதல் நம்ம எடுத்து வைக்கிற முதல் அடிப்படை. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுதான். அதுல நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. அது வந்து சங்கோச்சமா இல்ல ஒரு குற்ற உணர்வு மாதிரியா, ஒரு கில்ட்டா, ஷேமா இல்ல ஷேம் அண்ட் கில்ட்டா இல்ல ஒரு ஷைனஸா. சோ ஷேம்ன்றது ஒரு ஒரு குற்ற உணர்வு மாதிரி ஒரு ஒரு உணர்ச்சி தான் அது இல்லையா. அண்ட் தயக்கம்ன்றது வேற. தயக்கம்ன்றது எனக்கு வார்த்தை இல்லைன்றது ஒரு தயக்கம். ஆனா எனக்கு வந்து இது ஒரு ஒரு ஷேம். இதை பத்தி நம்ம பெண்கள் பேசக்கூடாது, இதை பத்தி எஸ்பெஷலி ஆண்கள் முன்னாடி பேசக்கூடாது, ஆண்கள் முன்னாடி பேட்ஸ் எடுத்துட்டு போய் போடக்கூடாது, துணி உணர்த்தினா அதை எங்கேயானா ஒரு தெரியாத இடத்துல உணர்த்தணும், ரைட்? இதை வந்து நம்ம இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய டீ கடையில ஆம்பளைகள் தான் இருப்பாங்க, பெண்பிள்ளைகள் இருக்க மாட்டாங்க. அது மாதிரி ஒரு பொருளா எடுத்தது. நம்ம உடம்புல இது இயல்பா நடக்கக்கூடிய ஒரு காரியம் பேசக்கூடாத ஒரு காரியம் ஆயிடுச்சு, பேசக்கூடாத ஒரு டாபிக் ஆயிடுச்சு. அதுதான் ஏன்னு கேக்குறேன். இப்ப நம்ம காலேஜ், எங்க காலேஜ் நாங்க மெயினா எனக்கு கேட்டீங்களான்னா அதுதான் வந்து ஒரு 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 மாற்றமே ஆனது. பிகாஸ் காலேஜ்ல மெடிக்கல் காலேஜ்ல என்ன பண்ணுவாங்களான்னா, ஏன்னா நாங்க டாக்டருக்கு படிக்கிறச்ச லேடி டாக்டரா இருந்தாலும் நாங்க மேல்ஸ் எக்ஸாமின் பண்ணுவோம், ஜென்ட்ஸ் டாக்டரா இருந்தாலும் அவங்க லேடிஸ் எக்ஸாமின் பண்ணுவாங்க. அதனால நாங்க ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறச்ச எங்களை என்ன பண்ணுவாங்கன்னா எப்பவுமே வந்து முதல் வருஷத்துல இருந்து 5வது வருஷத்துலயும் ஈக்குவலா பிரிப்பாங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு வார்டுக்கு போறோம், ஒரு போஸ்டிங் போடுறாங்களான்னா 4 பேர் கேர்ள்ஸ் இருந்தாங்களான்னா 4 பேர் பாய்ஸ் போடுவாங்க. ஸோ அப்போ வந்து நிஜமாவே எனக்கு என்ன மாற்றம் வந்ததுன்னா, இதை பத்தியெல்லாம் நம்ம சகஜமா பேசலாம் அப்படின்ற ஒரு 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 ஃப்ரீடம், ஒரு ஒரு இது நானே அனுபவிச்சேன். இதெல்லாம் வந்து எங்க வீட்டுல பேசக்கூடாத ஒரு காரியம் வந்து இது பேசலாமே நம்ம அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்தது. அப்புறம் தான் ஒரு எண்ணம் வந்தது, இப்போ மெடிக்கல் காலேஜ்ல ஒண்டிதான் இதை பத்தி பேச முடியுமா, இல்ல நம்ம வீட்கள்ல இதை பத்தி பேச முடியாதா? ஏன் வந்து பேசினா என்ன, இதுல தானே தப்பு இருக்கா? ஸோ இதுல என்ன டிஃபரன்ஸ்னா, சிலது நம்ம பிரைவேட்டா செய்யறோம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு செக்ஷுவல் ரிலே, ஒரு தாம்பத்திய உறவோ, ஒரு நம்ம குளிக்கர்ச்சியும் நம்ம பப்ளிக்ல போய் குளிக்கல, பிரைவசின்றது வேற. ஆனா ஷேம் ஒரு குற்ற உணர்வு மாதிரி ஒரு உணர்ச்சி வேற, மூடி மறைக்கிற உணர்ச்சி. அத ஏன்னா ஒரு பயத்துல மூடி மறைக்கிறதையும் இல்ல ஒரு இதுல மூடி மறைக்கிறதுக்கும் நம்ம வந்து பிரைவேட்டா சில இது பண்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. நம்ம வந்து குளிக்கர்ச்சியோ டாய்லெட் போறச்சியோ நம்ம வந்து பிரைவேட்டா தான் செய்யறோம் அதை, ரைட்? இது வந்து இதை பத்தி பேசுறதும் அதே மாதிரி பிரைவேட்டா பேசணுமா இல்ல ஓப்பனா நம்ம இதை பேச முடியுமா அப்படின்றது நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? யார் வேணா கேட்கலாம், யார் வேணா பதில் டாக் அபவுட் இட். இது நம்ம பேசலாமா, இது ஃப்ரீயா பேசக்கூடிய ஒரு இதுவா இல்ல டாபிக்கா, இல்ல நம்ம ஒரு பயத்தோட ஒரு தயக்கம்னா நம்மளுக்கு ஒரு மீன்ஸ் என்ன சொல்றது, ஒரு தயக்கம் பிகாஸ் எனக்கு வார்த்தை இல்லாத தயக்கம் வேற மாதிரிங்க. பட் இத பத்தி பேசக்கூடாது, இதெல்லாம் வந்து நம்ம காலந்தோறுமா யாருமே இதை பத்தி எல்லாம் அவ்வளவு பேசல, இதெல்லாம் நம்ம பேசக்கூடாது, அதுவும் ஆம்பளைங்க முன்னாடி பேசக்கூடாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? ஐட் லைக் டு ஹியர். யாரன்னா 2-3 பேர் நீங்க உங்களோட வியூஸ் சொல்லுங்களேன். ஜெனரேஷன் பொறுத்து இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கும் என் தம்பிக்குமே 6 years டிஃபரன்ஸ் இருக்கு. அவனும் மேரேஜ். திடீர்னு ஃபோன் பண்ணா, அன்னைக்கு ஒரு நாள் பண்ணிட்டு
நிறைய பிரெஸ்ட் கேன்சர்லாம் வருதா, நீ எதுக்கும் ஒர்க்கா போயிட்டு நீ மேமோகிராம் எடுத்துறியா அப்படிங்கிற. எனக்கு 36 வயசு ஆயிடுச்சு. அது அவன் வாயிலன்னு எனக்கு கேட்கும்போது, இவன் என்ன இப்படி சொல்றான், என்ன இவன் என்ன இப்படி எல்லாம் என்கிட்ட பேசுறாமே டக்குன்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் அவனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, அவனுக்கு 4 விஷயங்கள் தெரியுது. சோ தம்பி ஒரு அக்கறையா ஒரு ஹெல்த்தா சொல்றான்னு நான் எடுத்துக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. லவ்லி, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. வெரி நைஸ் எக்ஸாம்பிள் நீங்க கொடுத்தது. வெரி நைஸ். இல்ல இது ஒரு மாற்றம் இல்லையா? நிஜமாவே சமுதாயத்து ஒரு மாற்றம் இல்ல. உங்க தம்பி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பிரஸ்ட் கேன்சர் செக் பண்ணிக்கோன்னு சொன்னது. இட்ஸ் a வெரி பிக் ஸ்டெப். டெஃபினெட்லி. தேங்க் யூ. தட் வாஸ் வெரி குட். இல்ல பட் வாட் டு யூ ஆல் ஃபீல்? இது ஷேர் பண்ணலாமா, ஓப்பனா பேசலாமா, இல்ல பிரச்சனைகள் வருமா ஓப்பனா பேசினா? மேம் என் பேர் கௌரி. எனக்கு தெரிஞ்சு ஓப்பனா பேசலாம் மேம். நானே என் பொண்ணுகிட்ட இப்போ ஓப்பனா பேச ஆரம்பிச்சிட்டேன். அவளுக்கு 11 வயசு ஆகுது. எப்படி என்ன ஆகும், அதை பார்த்தோன்னே என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் நான் பேசியிருக்கேன். அதே மாதிரி ஈவன் ரெகுலரா மந்த்லி பீரியட்ஸ் வரும்போது கூட நான் சொல்லுவேன், எனக்கு ஹாப்பியா தான் இருக்கு, ஐ டோன்ட் ஃபீல் எனிதிங் அப்படின்னு சொல்லுவேன். இங்க இருந்து கொண்டு போனாதான் பசங்களும் சரி, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்களும் சரி, அவங்களும் ஹாப்பியா தான் ஃபீல் பண்றது அந்த ஒரு ஹோப் இருக்கு மேம். ரைட். வாட் டு யூ ஃபீல்? பாய்ஸ் முன்னாடி பேசலாமா இத? பேசலாம் மேம். பேசலாம் மேம். மேம் வணக்கம், பேசுறேன். உங்க பேர் சொல்றீங்களா மேடம்? என்னுடைய பேர் வந்து பத்மினி. இது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இது முக்கியமா நம்ம இந்த காலகட்டத்துல அதிகமா பேசணும் நம்ம ஆண்கள் கிட்ட, நான் வந்து நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னா மனைவி படுற கஷ்டத்தையே வந்து கணவனால இன்னைக்கு புரிஞ்சுக்க முடியல. கணவன்கிட்டயும் இதை வெளிப்படையா வந்து யாரும் அந்த அளவுக்கு பேசுறது இல்லை நான் வந்து நினைக்கிறேன். அப்போ இது நிறைய விஷயங்களை நம்ம பேசினாதான் அவங்களுக்கு நம்மளுடைய கஷ்டம் தெரியும். அந்த சமயத்துல அவங்க உதவி செய்யறதுக்கு முன் வருவாங்க. வந்து நம்மள சொல்லாமலே வந்து நம்ம என்ன பண்றோம், அந்த டைம்ல கூட நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு உள்ள வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து பெண்கள் மனைவிகள் குறிப்பா வந்து ஏற்படுத்திக்கிறாங்க வந்து. சோ நம்ம பொதுப்பா இதை பேசும்போதுதான் ஆண்களுக்கு வந்து பெண்களுக்கு இவ்வளவு வலி இருக்குங்கிற ஒரு உணர்வு வரும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வெளியே இருக்கிற பெண்களையும் கொஞ்சம் மதிப்பா பார்க்கணும். ஏன் இன்னொன்னு சொன்னீங்கன்னா அந்த மென்ஸ்ட்ரல் பத்தி அதிகமா பேசாததுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து அது ஒரு செக்ஷுவல் ஆர்கனோட சம்பந்தப்பட்டது அப்படிங்கறதுனால ஆண்களுக்கு என்ன பாத்தீங்கன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த செக்ஷுவல் இதுதான் வந்துடும். அந்த காரணத்தால் தான் பெண்கள் அதிகமா ஆண்கள் கிட்ட இதை பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு தயக்கத்தை வந்து வெளியிடுறாங்க வந்து. பட் இது செக்ஷுவல் இல்லாம பெண்களுக்கான ஒரு பிரத்யேகமான ஒரு என்ன சொல்றது, ஒரு பிரம்மா மாதிரி படைப்பதற்கான ஒரு முன்னேற்பாடான ஒரு உடல் இயக்கம் இது வந்து அப்படிங்கறது சாதாரணமான ஒரு உடல்கூறு இயக்கம் தான் இது அப்படிங்கறத நம்ம ஆண்கள் மனசுல பதிய வைக்கும் போது இந்த பாலியல் சம்பந்தமான ஒரு அசிங்கத்தோட பாக்குற பார்வையை வந்து ஆண்களுக்கு நம்ம குறைக்க முடியும். அப்புறம் மனைவிக்கு ஹெல்ப் பண்ணணும், இந்த சமயத்துல நம்ம ஹெல்ப் பண்ணணும், மென்டலியாவும் நம்ம வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து ஆண்கள் மனசுல அப்பதான் விதைக்க முடியும் நம்ம வந்து. லவ்லி, ரொம்ப அழகா சொன்னீங்க நீங்க. ஆல் த மெயின் பாயிண்ட் ஷி ஹஸ் கவர்ட் about why boys should also know. என்னோட அனுபவத்திலயும் அதுதான். நம்ம வந்து ஈவன் யங் சில்ட்ரன் ஒரு 7th ஸ்டாண்டர்ட் டைம்ல 6th 7th ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் நம்ம முதல்ல இதை பேச ஆரம்பிக்கிறோம். ஆக்சுவலா என்னோட அனுபவத்துல பாய்ஸ் ஆல்சோ ஒரு மனசுல ஒரு மாதிரி ஒரு ரிலீஃப் வருது. ஐயோ எனக்கு இது, ஏன்னா அவங்களுக்கும் வந்து ஒரு மனசுல ஒரு என்ன சொல்றது பயம் கிடையாது இருக்கு அப்படின்ற ஒண்ணு ஒரு கியூரியாசிட்டி, என்ன நடந்துட்டு இருக்கீங்க அந்த பெண்களுக்கு அப்படின்றது அவங்களுக்கும் தெரிஞ்சுக்க விரும்புறாங்க. இன்னொன்னு சம்டைம்ஸ் இன்னும் அழறாங்க பீப்புள், மாசம் என்னமோ ஒரு அழுகை வரும், இல்ல வயத்தை பிடிச்சிட்டு படுத்துட்டு இருக்காங்க, என்னன்னு புரியறது இல்ல அவங்களுக்கும். ஸோ ஈவன் யங் பாய்ஸ் நம்ம இதை பத்தி சொல்றச்ச ஒரு மாதிரி அவங்களுக்கு மனசுல ஒரு ரிலீஃப் வருது. எனக்கு இது தெரியும் இப்போ என்ன நடக்கிறது அப்படின்றது ஒரு இது வருது. பிளஸ் நம்ம ஓப்பனா சொல்லலாம் பாய்ஸுக்கும் இந்த பீரியட்ஸ் பத்தி சொல்றச்சு நம்ம சொல்லலாம். இப்போ ஃப்ரெண்டு பாக்குற அவங்க ட்ரெஸ் ஸ்டெயின் ஆயிருக்கு அப்படின்னா நீ வந்து ஓரத்துல போய் சிரிக்க வேண்டாம், ஐயோ அவ ட்ரெஸ்ஸை பாருடான்னு நீங்க சிரிக்க வேண்டாம். யூ கேன் சே பாரு உன் ட்ரெஸ் ஸ்டெயின் ஆயிருக்கு, நீ போய் மாத்திட்டு வரணும் இல்ல வாஷ் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம ஃப்ரீயா சொல்லலாம். பிளஸ் as they grow older ஒரு சப்போர்ட் இருக்கலாம். அவங்க கோமதி சொன்ன மாதிரி ரொம்ப நல்லா சொன்னீங்க நீங்க, ஒரு சப்போர்ட்டா இருக்கலாம். மென்னுக்கும் இந்த மாதிரி விமென் இந்த டைம்ல சம்டைம்ஸ் ஒரு கஷ்டம் அனுபவிக்கிறாங்க, நம்ம அதை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை வருது. ஆல்சோ பேட்ஸ்னா என்ன, துணினா என்ன, அதெல்லாம் பாய்ஸுக்கு தெரிஞ்சுக்கிறதும் நல்லது. ஸோ நிறைய வாட்டி என்ன இருந்ததுன்னா இதை வந்து கேர்ள்ஸே சொல்லியிருக்காங்க, இந்த துணியை வந்து எல்லார் முன்னாடியும் உணர்த்தக்கூடாது அப்படின்றதுனால வந்து எங்க இருட்டா இருக்கோ உணர்த்துறாங்க, வெயில் படாத இடத்துல உணர்த்துறாங்க.
அது வந்து இட்ஸ் நாட் குட் இல்லையா? ஏன்னா பாக்டீரியா அதெல்லாம் வரக்கூடாது அந்த டைம்ல அந்த துணியில. அது வெயில் நல்லது. துணியோ இதுவோ உணர்த்துறது வெயில்ல தான் உணர்த்துறோம் நம்ம. இந்த துணியை மட்டும் உணர்த்தக்கூடாது, இருட்டான இடத்துல யாரும் கண்படாம ஒரு இடத்துல இது பண்ணணும் அப்படின்றதுல நிறைய கஷ்டங்கள் வருது கேர்ள்ஸுக்கு. எங்க உணர்த்துவாங்க? நிறைய இடம் இல்லாத இடத்துல எல்லாம் வெயில உணர்த்தக்கூடாது, இங்க உணர்த்தக்கூடாதுன்னா நிறைய வீட்டுல அவ்வளவு ஒன்றும் பெரிய வீடு இல்லை, எங்க போய் உணர்த்துவாங்க அவங்க? ஸோ இதனாலேயே நிறைய கஷ்டம் வருது. ஓகே, ஸோ தட்ஸ் வெரி நைஸ். ஸோ என்ன மாதிரி நம்ம இதை பத்தி பேசலாம் அப்படின்றதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுக்குறேன். இந்த மாதிரி தான் நான் எடுத்துட்டு போனேன் ஸ்கூல்ல. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, முதல்ல என்ன மாதிரி எடுத்துட்டு போகலாம் அப்படின்றத சொல்லிட்டு பீரியட்ஸ் பத்தி உங்களுக்கு ஒரு 4 ஸ்லைட்ஸ் நான் போட்டு ஒரு 6 ஸ்லைட்ஸ் போட்டிருக்கேன். அதை உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க அதை கூட யூஸ் பண்ணிட்டு பார்த்துட்டு நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் ராதிகா கிட்ட அதை அனுப்புறேன், நீங்க டெஃபினட்டா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பட் அதுக்கு முன்னாடி நான் மெயினா என்ன சொல்ல விரும்புறேன்னா, எப்படி அதை வந்து நம்ம பசங்களுக்கு சொல்லலாம். இப்போ நீங்க பாத்தீங்களான்னா, நம்ம வந்து ஒரு குழந்தை, ஒரு சின்ன குழந்தை, அது வந்து இப்ப நடக்க ஆரம்பிக்கிறது அந்த குழந்தை. ஓகே, ஸோ நம்ம வந்து என்ன பண்றோம், அந்த குழந்தை நடக்கிறச்ச நம்ம வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம், ரைட்? அதுவும் அந்த வீடு படி வாசப்படி தாண்டி போச்சு, அது வந்து ஒரு பாயசம் கூட பண்ணுவாங்க சில வீட்டுல, குழந்தை வந்து வீட்டு வாசல்ல தாண்டி போச்சு அப்படின்னு. ஸோ நம்ம வந்து அது பண்றோம். ஆல்சோ அம்மா அப்பான்னு அது பேச ஆரம்பிக்கிறச்சு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி என் குழந்தை அம்மான்னு சொல்லிட்டு அப்பான்னு சொல்லிட்டு நிறைய பேசுறான், இந்த பேசு, தாத்தா கிட்ட பேசு, பாட்டி கிட்ட பேசுன்னு ஒரு ஒரு படி ஒரு குழந்தை எடுத்து வைக்கிறச்ச நம்ம வந்து அதை ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்ம வந்து மகிழ்ச்சி அடைகிறோம் இல்லையா? அது வந்து ஒரு மைல் ஸ்டோன்னு சொல்லுவோம். ஒரு அடிப்படையான ஒரு படி அதை எடுக்கணும் அந்த குழந்தை. அந்த படி வளர்ச்சியில அது ரொம்ப முக்கியமான ஒரு அடிப்படைன்னு சொல்லலாம், நம்ம மைல் ஸ்டோன்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. அப்போ வந்து ஒரு அடிப்படையும் நம்ம வந்து சந்தோஷப்பட்டு வரவேற்கிறோம். அதை நடக்கிறதோ பேசுறதோ இல்ல தனியா ஒரு குழந்தை இன்னைக்கு தானே சாப்பிட்டான் உருட்டி வச்சுட்டு தானே எடுத்து குழந்தை வாயில போட்டுக்கிறதோ, இல்ல டாய்லெட்ல தானே அவங்க வந்து வாஷ் பண்ணிக்கிறாங்க, இப்போ தானே சொல்றாங்க பெட்ல போறது, டாய்லெட் போறது இல்ல, ஒரு மைல் ஸ்டோனையும் நம்ம வந்து வெல்கம் பண்றோம். ஸோ நம்ம வந்து இதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா, பழைய போட்டோ, உங்க குழந்தைகளோட போட்டோ இருந்ததுன்னா எப்படி அந்த குழந்தை நடந்தது, எப்படி வந்து முதல்ல பேசுது, எப்படி வந்து இந்த ஒரு வளர்ச்சி ஸ்டேஜையும் நீங்க காட்டலாம். ஃபர்ஸ்ட் இந்த குழந்தைகளுக்கு காட்டி நம்ம சொல்லலாம், பாரு இதெல்லாம் வந்து வரவேற்று உன்னோட உடம்புல வந்த சேஞ்சு, உன்னோட மனசுல வந்த சேஞ்சு, நீ எப்படி முதல் நாள் ஸ்கூலுக்கு போனேன், எப்படி இதை கத்துக்கிட்ட, எப்படி வந்து நீ வந்து தானா கணக்கு போட்ட, எப்படி நீ ஒரு நாள் பாய் சொல்லி அம்மாவை சந்தோஷமா அம்மா அப்பாவை விட்டுட்டு ஸ்கூலுக்கு போனேன். இது ஒரு மைல் ஸ்டோனும் நம்ம வரவேற்கக்கூடிய ஒரு மைல் ஸ்டோன் இல்லையா? அதே மாதிரி இயல்பா வரக்கூடியதுதான் இதுவும். எப்படி வந்து ஒரு சீடு எடுக்கிறோம், அது வந்து ஒரு துளிராருது, ஒரு கனியாருது, ஒரு மலராருது, ஒரு பெருசாருது, அதுல மலர்கள் வருது, அதுல இருந்து ஒரு ஃப்ரூட் வரலாம், ஒரு பழம் வரலாம். அந்த மாதிரி இது வந்து ஒரு நம்ம உடல் உறுப்புகள் வந்து மாற்றம் அடைஞ்சு ஒரு ரெடியாருது. ஒரு உறுப்பும் வேற வேற டைம்ல ரெடியாருது. நீங்க பாத்தீங்கன்னா குழந்தைகள் உறுப்புகள் வந்து 0 to 7 7 வயசுக்குள்ளதான் மோஸ்ட் உடல் உறுப்புகள் வந்து ஒரு ஃபுல் அதோட ஃபுல் கெப்பாசிட்டி ஃபுல் இது அடையிறது இந்த 7 வயசுக்குள்ள. ஆனா நம்ம இந்த நம்ம செக்ஷுவல் ஆர்கன்ஸ், இந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் வந்து அந்த மெச்சூரிட்டி வரத்துக்கு வந்து 13 வயசு, 10லேருந்து 13 16 வயசுக்குள்ள எப்ப வேணா ஆகலாம். ஸோ பேசிக்கா பாத்தீங்களான்னா இந்த உடல் உறுப்புகள் வந்து ரெடி ஆயிட்டு ஒரு உறுப்பும் ஒரு டைமுக்கு வந்து ஃபுல் மெச்சூரிட்டிக்கு வருது. அதோட ஃபுல் கெப்பாசிட்டி அந்த உறுப்பு வந்து இப்போ அது என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்யறதுக்கு அந்த உறுப்பு ரெடி தயாரா இருக்கு அப்படின்றது ஒரு உறுப்புக்கும் டைம் வேரி ஆகுது. அநேகமா எல்லா உறுப்புகளும் 7 வயசுக்குள்ள ஆகும். நம்ம கிட்னி வந்து 11 வயசு ஆகும். அதே மாதிரி நம்ம இந்த இது நம்ம கர்ப்பப்பை, நம்ம வந்து அண்டகம், இது எல்லாமே வந்து ஒரு டைமுக்கு, அந்த டைமுக்கு தான், நம்ம பீரியட்ஸ் ஆரம்பிக்கிற டைமுக்கு தான் அது தயாராயிட்டு இருக்கு. ஸோ நம்ம எப்படி ஒன்னொன்னும் வந்து மகிழ்ச்சி அடைஞ்சோமோ, செலிப்ரேட் பண்ணோமோ, அதே மாதிரி இதுவும் வந்து ஒரு மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காரியம்தான். உடம்பு வந்து உடம்பு உறுப்பு வந்து
ரொம்ப அழகா அது என்ன செய்யணுமோ அது செய்யறது. ஏன் வந்து 10 வயசுலேருந்து 16 வயசு வரைக்கும் எப்போ வேணா ஆகலாம்னா அந்த உடம்புக்கு தெரியறது எப்போ வந்து அந்த டைம் ஒருத்தருக்கும் ஒரு ஒரு டைமுக்கு அது ஆகும். எப்போ உடம்பு ரெடியா இருக்கோ அந்த டைமுக்கு வந்து அது வரும். அதனால ஒருத்தருக்கு சீக்கிரம் ஆச்சு சொன்னாங்க இல்லையா, பில்டிங்ல எல்லாருக்கும் வந்துட்டு என் குழந்தைக்கு வரலன்னு அந்த குழந்தைக்கு வந்து டெய்லி கேட்டுட்டு இருப்பான், எனக்கு எப்போ வரப்போறது எனக்கு எப்போ வரப்போறதுன்னு. ஸோ உடம்பு வந்து எப்போ ரெடியா இருக்கோ அந்த டைமுக்கு உடம்புக்கு தெரியும். நீ இப்போ எப்போ நீ பேச ரெடியா இருந்த நீ பேசின, அதே மாதிரி உனக்கு நீ நடக்க ரெடியா இருந்த நீ நடந்த, ரைட்? எப்போ நீ வந்து அம்மா அப்பா கையை அழாம ஸ்கூலுக்கு போன அப்போ நீ ரெடியா இருந்த, உனக்கு உடம்பு ரெடியா இருந்தது, மனசு ரெடியா இருந்தது, அம்மா அப்பாவுக்கு பாய் சொல்லிட்டு ஹாப்பியா ஸ்கூலுக்கு போனேன். அதே மாதிரி இப்போ உன்னோட உறுப்புகளும் எப்போ ரெடியா இருக்கோ அந்த டைம்ல பீரியட்ஸ் ஆரம்பிக்கும் அப்படின்றது நம்ம அதை சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு வந்து இதை ஒரு வெல்கமிங்கா நம்ம பண்ணணும்னா இது ஒரு முறை. நானும் கிளாஸ் ரூம்ல அந்த மாதிரி தான் பண்ணுவேன். முதல்ல வந்து அவங்களுக்கு ஒரு டைம் லைன் மாதிரி போடுறது. டைம் லைன்னா தட் இஸ் நம்ம 0லேருந்து ஒரு 80 வயசு வரைக்கும் ஒரு லைன் போட்டுட்டு அதுல சொல்றது பாரு, ஒரு வயசு வரைக்கும் என்ன நடக்கும், 1 வயசுலேருந்து 5 வயசு வரைக்கும் என்னெல்லாம் நீ செஞ்ச அப்படின்னு நான் குழந்தைகளையே கேட்கறது. அவங்களும் ஆக்சுவலா இந்த கிளாஸஸ்ல என்ன வயசா இருந்தாலும் ஈவன் ஓல்டர் சில்ட்ரன், நான் இது காலேஜ்ல கூட எடுத்துட்டு போய் நடத்திருக்கேன், அவங்களுக்கும் இதெல்லாம் பேசினா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆக்சுவலி நீ 1 வயசுல நடந்த, நீ 1 வயசுல இருந்து 5 வயசு வரைக்கும் இதெல்லாம் செஞ்ச அப்படின்னா, ஈவன் நான் முதல்ல காலேஜ்ல எடுக்கச்சு நான் நினைச்சேன் எதுக்கு இதெல்லாம் நம்ம ஸ்கூல்ல பேசுவோம், இதெல்லாம் காலேஜ் பசங்களோட இந்த மாதிரி எடுத்துட்டு போனோமான்னு நான் ட்ரை பண்ணேன். ஆக்சுவலா தே வர் ஹாப்பி. ஐ ஜஸ்ட் ட்ரைட் இட். எப்படி செஞ்சு பார்க்கலாமே, அவங்க ரெஸ்பான்ஸ் என்னன்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நான் செஞ்சு பார்த்தேன். ஆக்சுவலா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்களும் மீன்ஸ் இது என்னமோ ஒரு 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 நினைவு, இந்த மாதிரி நம்ம நினைவுபடுத்துச்சு என்னமோ ஆறுது பசங்களுக்கு. அது ரொம்ப அவங்களுக்கு வந்து ஆமா நான் நடந்தேன், நான் வந்து ஸ்கூலுக்கு போனேன், நான் படிச்சேன், நானே தனியா புக்கு படிச்சேன், ரைட்? நான் வந்து விளையாட ஆரம்பிச்சேன், குதிச்சேன், ஸ்கிப் பண்ணேன். எனக்கு இந்த 5லேருந்து 10 வயசுல தான் நான் ஸ்கிப்பிங்கே ஆரம்பிச்சேன். அது வரைக்கும் எனக்கு ஸ்கிப் பண்ண தெரியல. மீதி எல்லாரும் பாண்டி விளையாடுவாங்க, நானும் வந்து சேர்ந்து பாண்டி விளையாடினேன். இந்த டைம்ல நானே விளையாடினேன். அந்த மாதிரி ஒன்னொன்னும் அவங்களே வந்து பகிர்ந்துப்பாங்க நம்மளோட நம்ம பேசுறச்ச. ஸோ திஸ் இஸ் அ நைஸ் வே. ஸோ நீங்க வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு காட்டலாம், பழைய போட்டோஸ் வச்சும் நீங்க காட்டலாம். எப்படி நம்ம அது நீங்களும் மகிழ்ச்சி பட்டிருப்பீங்க இல்லையா, அவங்க குழந்தைங்க வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க, பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்றச்சு. ஸோ அதுவும் அவங்களுக்கு வந்து நீங்களும் சிரிச்சிட்டு இருப்பீங்க பேசிச்சு, நீ இப்படி பண்ண தெரியுமா, நீ நிறைய வாட்டி விழுந்தே ஆனா இது பண்ண, எங்கிட்டதான் நீ ஃபர்ஸ்ட் ஓடி வந்த அப்படின்னு சொல்லலாம். நீங்க இந்த மாதிரி பேசிச்சு உங்க ஹஸ்பண்டையும் கூட வச்சுக்கலாம். உங்க ஹஸ்பண்டையும் கூட வச்சுக்கிட்டே கூட நீங்க இந்த மாதிரி சொல்லலாம். ஃபேமிலியா நீங்க சொல்றதுனால ஸ்கூல்ல சொன்னாலும் நீங்க வந்து எல்லாரும் சில வாட்டி போட்டோஸ் கொண்டுறணும்னு தேவையில்லை. நீங்க இந்த மாதிரி டைம் லைன் போட்டு எடுத்துட்டு போகலாம். ஸ்கூல்லயோ அவங்க சொன்னாங்க இல்லையா, புஷ்கலா சொன்னாங்க வேற ஏதோ ப்ராஜெக்ட் செய்ய போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு டைம் லைன் மாதிரி வரைஞ்சு இந்த பசங்களுக்கு எடுத்துட்டு போகலாம். வீட்டு சூழல்ல வந்து நீங்க யூ கேன் டேக் ஓல்ட் போட்டோகிராஃப்ஸ். அதுல உங்களோட மகிழ்ச்சியும் அவங்களுக்கு புரியும். பிகாஸ் அவங்களுக்கும் அந்த ஒரு நீங்க சிரிப்பீங்க, நீங்க சந்தோஷப்படுவீங்க. ஸோ நம்ம பேசிக்கா என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா பிரெயின்ல வந்து ஒரு ஹாப்பி அசோசியேஷன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம், சேயிங் தட் ஹே இந்த மாதிரி எல்லாம் உனக்கு நடந்தது, இதுவும் நடக்கக்கூடியதும் வந்து இதே மாதிரி நடக்க போறது, ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி இதுதான், அது சந்தோஷமான வரவேற்பு கூடிய ஒரு இதுதான் அப்படின்றத நம்ம அவங்களுக்கு சொல்லாம சொல்றோம். பிகாஸ் இதுல எல்லாம் ஒரு மகிழ்ச்சி இருந்தது, இதுல எல்லாம் சந்தோஷப்பட்டோம், அதே மாதிரி உன்னோட பாடி இப்ப பாரு பீரியட்ஸ் ஆரம்பிக்க போறது, ரொம்ப அதுக்கும் நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு. நிறைய குரூப்ஸ்ல அந்த மாதிரி தானே பண்றாங்க, விதவிதமா பண்றாங்க, வேற வேற இடத்துல விதவிதமா வந்து பண்றாங்க. இப்போ எல்லாரும் வந்து பொட்டிட்டு விடுவாங்க, புதுசு வாங்கி கொடுப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. பட் பேசிக் திங் என்னன்னா அதுல நம்மளோட மகிழ்ச்சி, இயல்பா நடக்கக்கூடியது நடந்தது, இயல்பா நடக்கக்கூடியது ஒரு கிரமத்துல அழகா நடந்தது. ஸோ நீங்க காட்டலாம் இயற்கையில எப்படி எல்லாமே ஒரு கிரமம்ன்றதை நீங்க காட்டலாம். ஒண்ணுமே வந்து இயற்கையில கிரமம் இல்லாம ஒண்ணுமே இல்லை. ஒரு செடினா அது ஒரு கிரமத்துலதான் வந்து அது செடி வந்து ஒரு 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 பீஜம் வந்து ஒரு செடியாருது. நம்ம என்ன எடுத்தாலும் இயற்கையில அது ரொம்ப ஒரு அழகான ஒரு கிரமம், ஒரு அழகான வந்து ஒரு சம்பந்தங்கள் இருக்கு.
ஸோ நம்ம வந்து சொல்லணும், உன்னோட உடம்புலயும் அந்த கிரமம், அழகான கிரமம் இருக்கு. தலை நிக்கிற வரைக்கும் குழந்தைக்கு திருப்ப முடியாது இல்லையா, உடம்ப திரும்பிக்க முடியாது. தலை நின்னாதான் உடம்ப திரும்பிக்க முடியும், ரைட்? ஆடுற தலையில ஒரு குழந்தைக்கு திரும்ப முடியாது. ஏன் திரும்புறாங்க? திரும்பிறதுல அந்த உடம்பு முதுகும் இதுவும் நல்ல ஸ்ட்ராங் ஆகுது. அது ஸ்ட்ராங் ஆனாதான் உட்கார முடியும். இப்ப நீங்க எல்லாருமே சில பேர் ஆசனா பயிற்சிகள் செய்றீங்க. உட்கார்ற ஆசனா வந்து நிக்கிற ஆசனா விட கஷ்டம். ஒரு பశ్చిమத்தானாசனா காலை வந்து தொடு அப்படின்னா உட்காந்துட்டு தொடர்றது உத்தானாசனா விட கஷ்டமா தான் இருக்கு இல்லையா? சோ அந்த முதுகுல ஒரு ஸ்ட்ரென்த் வந்தாதான் ஒரு குழந்தைக்கு உட்கார முடியறது. உட்காந்துக்கு அப்புறமா தான் வந்து குழந்தை வந்து நிக்க முடியும். பிடிச்சிட்டு நிக்கிறாங்க முதல்ல, அப்புறம் தான் நடக்கிறாங்க. ஸோ என்ன எடுத்துனீங்களானாலும் அது ரொம்ப ஒரு அழகான ஒரு கிரமம். ஸோ அதெல்லாம் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணலாம். நடக்கிறது ஒரு கிரமமா நடக்கிறது, இயல்பா நேச்சர்ல எப்படி நம்மளும் வந்து அந்த நேச்சரோட நம்மளும் ஒரு பாகம். ஸோ அங்க வந்து இயல்பா எப்படி நடக்கிறதோ, ஒரு கிரமத்துல நடக்கிறதோ, நம்ம உடம்புலயும் அதே மாதிரி தான் நடக்கிறது அப்படின்றத நீங்க அவங்களுக்கு எடுத்து சொல்லலாம். ஸோ அதனால அப்புறம் நம்ம வந்து என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத நம்ம எடுத்து சொல்லலாம். அதுக்கு நான் வந்து உங்களுக்கு இப்போ ஒரு 6-7 ஸ்லைடு காட்ட போறேன். இந்த ஸ்லைடு உங்களுக்கும் நான் அனுப்பிச்சு விடுவேன். நீங்க அதை யூஸ் பண்ணி பாத்துக்கிறீங்களான்னா பாத்துக்கலாம். உங்க போன்ல கூட நீங்க அதை வச்சுக்கலாம். ஒரு நிமிஷம். I would need to screen share, Radhika. It is enabled. Enabled. Disabled ன்னு வந்தது மெசேஜ். Yeah. Is it letting you do it? Yeah. I'm opening it. Just one second. தெரியுதாங்க? Can you see? தெரியுது. Okay. The folder only, ma'am. இது தெரியலையா? பிக்சர் தெரியலையா? இல்ல. ஓகே, ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம், just give me ஒரு நிமிஷம் கொடுங்க. Chitra, open it on your file and then screen share it. No? Then screen share, because otherwise we'll only see the folder. Right. One second. It keeps saying the window is closed. I've selected it. I'll open it. Is it okay? I'll open it. I've opened it, but it's still not sharing the screen. You'll have to go and share that screen where it's showing that picture. Doctor, share. Yeah. Okay. Got it. Now? Right. Yes. Now it's good. Okay. All of you can see it? Yes. Okay. So, இதுல நீங்க பாத்தீங்களானா என்ன நடக்கிறதுன்றது ரொம்ப கிளியரா காட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம இங்கிலீஷ்ல ஓவரின்னு சொல்லுவோம், தமிழ்ல அண்டகம்னு சொல்றது, ரைட்? இங்கதான் வந்து இந்த முட்டைகள் எல்லாம் வந்து மெச்சூர் ஆகுறது இந்த இடம் தான், அண்டகத்துல, ஓவரியில. இதுதான் வந்து டியூப், ஃபெல்லோப்பியன் டியூப் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல வந்து அண்டக குழல் அப்படின்றத சொல்லுவாங்க. இதுதான் வந்து கர்ப்பப்பை, யூட்ரஸ் அப்படின்றது. ஸோ 28 நாள்ல என்ன நடக்கிறது அப்படின்றத இங்க நீட்டா வரைஞ்சே நம்மளுக்கு காட்டியிருக்காங்க. ஸோ நம்ம புரிஞ்சுக்கிறதுல இது ரெண்டுமே புரிஞ்சுக்கணும்.
அஃப்கோர்ஸ் உங்க நிறைய பேருக்கு இது தெரியும். பட் நீங்க வந்து பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்க இந்த படத்திலேயே நீங்க காட்டலாம். ஸோ எப்படி அதை சொல்லி தரலான்னு நீங்க சொன்னீங்கன்னா, இதுதான் வந்து ஓவரி அண்டகம், இதுதான் வந்து டியூபு, இதுதான் வந்து யூட்ரஸ் கர்ப்பப்பை அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன ஆகுதுன்னா, நம்ம பிறப்பிலேயே நம்மளுக்கு வந்து ரொம்ப ஆயிரக்கணக்கான முட்டைகள் இருக்கு. அதுல வந்து ஒரு சைக்கிள்லையும் ஒரு வாட்டியும் பீரியட் வரைச்ச வந்து ஒரு எக்கு வந்து ஃபுல் மெச்சூரிட்டிக்கு வரும், ஃபுல்லா வந்து மெச்சூரிட்டிக்கு வரும். ஸோ இங்க பாத்தீங்களான்னா ஸோ சேஞ்ச் நடக்கிறது வந்து ஓவரி அண்டகத்திலையும் நடக்கும், கர்ப்பப்பையிலையும் நடக்கும், ஓவரியிலையும் நடக்கும், யூட்ரஸ்லயும் நடக்கும். ஸோ ஓகே, இதுதான் முதல். ஸோ இது நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். ஸோ இதுல என்ன ஆகும்னா, முதல் 5 நாள் அப்படின்னு நீங்க காட்டுறாங்க. இந்த முதல் 5 நாள்ல ஓகே லெட் மீ ஸ்டார்ட். ஸோ முதல் 5 நாள்ல என்ன ஆகும்னா, ஒரு எக்கு வந்து பெருசாயிட்டு வருது. யூட்ரஸ்ல வந்து இதுதான் வந்து யூட்ரஸ்ல இருக்கிற நம்ம ஒரு லைனிங்னு சொல்லலாம், ரைட்? இங்கிலீஷ்ல வந்து ஒரு எண்டோமெட்ரியம்னு சொல்லுவோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா முதல் 5 நாள், அப்புறம் வந்து இன்னும் அதுக்கு அடுத்து 3 நாள், அதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த எக்கு வந்து பெருசாயிட்டே வருது. அப்புறம் 15வது நாள், 15 நாள் இப்போ நம்ம வந்து பீரியட்ஸ் ஆரம்பிக்கிற நாள் தான் முதல் நாள்னு கணக்கு வச்சுக்கிறோம் நம்ம. இப்ப நம்மளுக்கு பீரியட்ஸ் ஆரம்பிக்கிறதோ அதுதான் முதல் நாள்னு கணக்கு. ஏன் அந்த மாதிரி வச்சுக்கிறோம், யாரன்னா சொல்ல முடியுமா? ஏன் வந்து இந்த சைக்கிளோட முதல் நாள் வந்து பீரியட் வர நாள் தான் முதல் நாள்னு ஏன் நம்ம சொல்றோம்? ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். எக்ஸாக்ட்லி, வெரி நைஸ் ராதிகா. ஸோ ஈஸியா கண்டுபிடிக்க கூடியது. இப்போ இந்த முட்டை வந்து இங்க பெருசாயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்மளுக்கு எப்படி தெரியுதா? தெரியறது இல்ல. ஆனா பீரியட்ஸ் வந்து வருது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியுது இல்லையா? அதனால பீரியட்ஸ் எப்போ வருது, முதல் நாள், பீரியடோட முதல் நாள் தான், அதுதான் கணக்கு. பீரியடோட முதல் நாள் வந்து நம்ம 28 நாள் ஒரு 30 நாளோட கணக்கு வந்து இந்த ஒரு முதல் நாள் வந்து பீரியட் எப்போ ஆரம்பிக்குதோ அதுதான் முதல் நாள் அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். ஸோ பீரியட் முடிஞ்ச கையோட இந்த பாத்தீங்களான்னா இந்த லைனிங் வந்து ரொம்ப தின்னா இருக்குது யூட்ரஸ்ல. ஏன்னா இதெல்லாம் பீரியட்ஸ்ல அந்த லைனிங் வந்து கீழே நம்ம பிளட்டா, மென்ஸ்ட்ருவல் பிளட்டா வந்துடுச்சு. அதனால இந்த லைனிங் வந்து ரொம்ப மெலீஸா இருக்கு. அண்ட் இங்க பாத்தீங்களான்னா இன்னும் எந்த முட்டை, எந்த அண்டகத்துல எந்த முட்டை வந்து பெருசா போகுதுன்னு இப்பதான் ஸ்லோலி ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. அப்புறம் பாத்தீங்களான்னா 15 நாளைக்கு இங்க வரும். இதுதான் முதல் நாள்னா இதுதான் இங்க வந்து 15வது நாள். என் பாயிண்டர் இருக்கிறது தான் 15வது நாள். ஸோ இந்த 15 நாள்ல என்ன ஆகிறது அப்படின்னு நீங்க பாத்தீங்களான்னா, அண்டகத்துல வந்து ஒரு எக்கு வந்து பெருசாகி இங்க வந்து இந்த எக்கு இந்த அண்டகத்துல இருந்து வெளிவந்து இந்த டியூப் வந்து இந்த குழாய் வந்து இதை எடுத்துக்கிறது. அதுதான் ஆறுது அண்டகத்துல. யூட்ரஸ்ல என்ன ஆறுது, பீரியட்ஸ்ல வந்து இது எல்லாமே வந்து இந்த லைனிங் வந்து பீரியட்ஸ்ல வந்துடுச்சு, ரொம்ப தின்னா இருக்கு. அந்த நார்மல் திக்னஸுக்கு வருது. நார்மலா இந்த அளவுக்கு இருக்கணும் யூட்ரஸ்ல லைனிங். இந்த அளவு தெரியுது இல்லையா, இந்த அளவுக்கு வரணும். ஆனா பீரியட்ஸுக்கு அப்புறம் இந்த அளவு தான் இருக்கு. வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? இது வந்து ரொம்ப மெல்லிசா இருக்குது, இந்த அளவுக்கு வரணும். 15 நாள்ல இதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. ஓகே, அண்டகத்துல ஒரு எக்கு வந்து நிறைய எக் இருக்கு. நம்ம பிறக்கிறதுலயே நம்மளுக்கு நிறைய எக் இருக்கும். அதுல ஒரு எக்கு வந்து ரெடி ஆயிட்டு வரும். பீரியட்ஸ் முதல் நாள்ல இருந்து பாத்தீங்களான்னா, முதல் நாள் இதான் பீரியட்ஸ் ஆரம்பிச்சுட்டு இருக்கீங்க, முதல் நாள்ல இருந்து அண்டகத்துல ஒரு எக்கு பெருசாயிட்டே வரும். 15வது நாள் வந்து அது அண்டகத்துல இருந்து வெளியில வரும். அதே இந்த 15 நாள்ல யூட்ரஸ்ல 3-4 நாள் பீரியட் நடக்கும். 5 நாள் வரைக்கும் நடக்கலாம். ஹெவி ப்ளீடிங் இல்லைன்னா 1ல இருந்து 5வது நாள் வரைக்கும் பீரியட்ஸ் வரும். அந்த 5வது நாள்ல இருந்து நீங்க பாத்தீங்களன்னா இது வந்து லைனிங் இவ்வளவு தின்னா இருக்கிறது, இவ்வளவு இந்த அளவுக்கு நார்மலா இருக்கிற அளவுக்கு வரணும். ஸோ யூட்ரஸ்ல அந்த லைனிங் வந்து பெருசாயிட்டு கரெக்ட் நார்மல் லெவல் வரைக்கும் வரும். இப்போ இந்த எக் ரிலீஸ் ஆன அப்புறம் என்ன ஆகும்னா, ஒரு வாட்டியும் நம்ம பீரியட்ஸ்ல வந்து எப்படி நீங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். இப்போ ஒரு புது குழந்தை வீட்டுக்கு வருது இல்லையா, இப்போ ஒரு குழந்தை ஒரு அம்மா வந்து ஒரு குட்டி பேபியை வீட்டுக்கு கொண்டுறாங்களன்னா நம்ம வந்து எப்படி அந்த பேபிக்கு தொட்டில் எப்படி பண்ணுவோம், சாஃப்டா பண்ணுவோம் இல்லையா, எல்லாமே கரெக்டா சாஃப்டா பண்ணுவோம். பழைய துணி இதெல்லாம் கொண்டு மெத்துன்னு இருக்கணும் குழந்தைக்கு அப்படின்னு கொண்டுருவோம். அதே மாதிரி இந்த எக் ரிலீஸ் ஆன அப்புறம் வந்து ஒரு வாட்டியும் வந்து யூட்ரஸ்ல
ஒரு குழந்தை பிறக்கிற மாதிரிக்கு ரெடி ஆகும் யூட்ரஸ். ஏன்னா அந்த எக் ரிலீஸ் ஆகுறது வந்து நம்மளுக்கு பேசிக்கா எக்கு வந்து ஒரு விந்தோட சேர்ந்துதான் நம்மளுக்கு வந்து இது வருது, ஒரு குழந்தைய உண்டாகிறது. அதனால ஒரு வாட்டியும் வந்து இந்த எக் ரிலீஸ் ஆச்ச என்ன ஆகும்னா யூட்ரஸ்ல வந்து நம்ம எப்படி சாஃப்டா பண்றனோ, அது குழந்தைய வந்து ஒரு குழந்தைன்னு ஒண்ணு உண்டாச்சுன்னா அது வந்து யூட்ரஸ்ல போய் தான் உட்காந்துக்கும், வளரும். அதனால வந்து இந்த யூட்ரஸோட லைனிங் வந்து நீங்க பாத்தீங்கன்னா திக் ஆயிட்டே வரும். இந்த எக் ரிலீஸ் ஆன அப்புறம் இந்த மிச்சமா இருக்கிறது தான் இது வந்து ஒரு எல்லோ கலர்ல பாக்குறோம் இல்லையா, அது வந்து முதல்ல எல்லோ கலர்ல இருக்கும், அதுக்கப்புறம் அது வெள்ளை கலர்ல சின்னதாயிட்டு அது அது தானா அது போயிடும். பட் இந்த யூட்ரஸ் வந்து லைனிங் திக் ஆகும். 28 நாளுக்கு அப்புறம் வந்து ஒண்ணுமே இல்லை, குழந்தை இல்லை. ஏன்னா நம்ம 10-12 வயசுல இருந்து 45 வயசு வரைக்கும் மந்த்லி பீரியட் வருது. ஆனா குழந்தைன்றது நம்ம 1 or 2 தான் வந்து மோஸ்ட்லி பீப்புள் ஹேவ் இல்லையா. ஸோ என்ன ஆகும், ஒரு வாட்டியும் இது வந்து ஒரு குழந்தை இருக்குன்ற ஒரு எதிர்பார்ப்புல பெருசா இருக்கு. பட் அந்த குழந்தை அந்த மாதிரி இல்லை. ஏன்னா மோஸ்ட்லி நம்மளுக்கு இல்லை, மோஸ்ட் சைக்கிள்ஸ் இல்லை. 2 வாட்டி தான் நம்மளுக்கு, ஒரு 2 வாட்டியோ 1 வாட்டியோ தான். ஒரு சைல்டுனா 1 வாட்டி, 2 சைல்டுனா 2 வாட்டி தான் நம்ம பிரெக்னன்சியே வருது. ஸோ இங்க வந்து பிரெக்னன்சி இல்லைன்னா பீரியட்ஸ்ல இதெல்லாம் வெளியில வந்துடுறது. ஸோ நீங்க சிரிக்கலாம், நிறைய பசங்க சிரிக்கும். நான் கேள்வி கேட்பேன், சப்போஸ் வந்து இந்த ஒரு வாட்டியும் திக் ஆயிட்டு வருது, எப்படி நம்ம குழந்தைய வரவேற்போமோ அது சாஃப்டா பண்ற மாதிரி யூட்ரஸ் வந்து பெருசாயிட்டே திக் ஆயிட்டே வரும். சப்போஸ் நம்ம பீரியட்ஸே வரலன்னா என்ன ஆகும் யூட்ரஸ்க்குன்னு கேட்பேன். ஸோ எல்லாரும் சிரிப்பாங்க, ரொம்ப பெருசாயிடும், எப்படி நம்ம வயிற்றுக்குள்ளேயே அது இருக்க முடியாது, யூட்ரஸ் ரொம்ப ரொம்ப பெருசாயிடும் அது. அதனால ஒரு வாட்டியும் அது இப்போ குழந்தை இல்லைன்னா அது வந்து பீரியட்ஸா வெளியிடுது. ஸோ அவங்க என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, ஏன் இந்த மாதிரி இயல்பா நடக்கிறது, இயற்கையில ஏன் இப்படி நடக்கிறது, ஒரு வாட்டியும் நம்மளுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ஏன் இந்த மாதிரி நடக்கிறது, நம்ம வேணுன்ற டைமுக்கு ஒரு எக் மட்டும் ஒரு முட்டை மட்டும் கரெக்டா வந்ததுன்னா போறாதா, ஏன் ஒரு வாட்டியும் இப்படி வரணும் அப்படின்னு நிறைய குழந்தைகள் என்ன கேட்டிருக்காங்க. ஏன்க்கா இந்த மாதிரி போய் இயற்கையில பண்ணிருக்காங்க, பிளான் சரியே இல்லைக்கான்றுவாங்க. இது என்ன பிளான் இது, நீங்க எல்லாம் ரொம்ப கிரமம் எல்லாம் சொல்றீங்க, இது சரியாவே இல்லை இந்த பிளானிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்ல முடியும், நம்ம சிரிக்கதான் முடியும். நிறைய குழந்தைங்களுக்கு இந்த மனசுல தோணும், ஒரு 2 வாட்டி ஒரு குழந்தை பிறக்கணும், அதுவும் எவ்வளவோ வருஷம் கழிஞ்சு. இப்ப எனக்கு 10 வயசு 12 வயசு தான் ஆறுது, எனக்கு குழந்தை வருது 25 வயசுக்கு வரலாம், 23 to 30 35 வயசு வரைக்கும் எப்ப வேணா எனக்கு குழந்தை வரலாம். ஆனா நான் 12 வயசுல இருந்து ஏன் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க, நிறைய பசங்க கேட்பாங்க. இது சரியில்லை, இயற்கையோட பிளான் இது எனக்கு சரியா தோணல அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஜோக்கா இருக்கும், அதை நம்ம சிரிக்கலாமா, அது இயற்கையோட பிளான் இப்படிதான் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஆல்சோ நம்ம என்ன சொல்லலாம்னா வந்து இதெல்லாம் செட் ஆகிறதுக்கு நீங்க பாத்தீங்களான்னா இது எவ்வளவோ செட் ஆகணும். இதுல ஒண்ணு, முதல்ல வளர்றாங்க பசங்க, டால் ஆவாங்க. பிளஸ் 10 வயசு வரைக்கும் நம்ம ஒரே ட்ரெஸ் போட்டோம்னா, ஒரே மாதிரி மயிரை வெட்டினா குரல்ல இருந்து கூட வித்தியாசமே தெரியாது நம்மளுக்கு, ஆம்பளையோ பொம்பளையோன்னு வித்தியாசம் தெரியாது. ஆனா பீரியட்ஸ் ஆரம்பிக்கிற டைமுக்கு முன்ன இருந்து கிளியரா நம்மளுக்கு ஆண் பெண் என்ற வித்தியாசங்கள், பாடியில உறுப்புகள்ல வித்தியாசங்கள் டெஃபினட்டா வருது. ஸோ அதெல்லாம் செட் ஆகிறதுக்கு, அப்புறம் இந்த மாதிரி சேஞ்ச் எல்லாம் செட் ஆகிறதுக்கு ஒரு 3 நாள், பீரியட்ஸ் ஆரம்பிச்சே ஒரு 3-4 வருஷம் ஆகும். 10-12 வயசுக்கு பீரியட்ஸ் ஆரம்பிச்சதுன்னா அது கரெக்டா இந்த சைக்கிளா ஒரு நல்ல ஒரு சைக்கிளா வர்றதுக்கு ஒரு 10-12 வருஷம் டெஃபினட்டா ஆகும். ஸோ மீதி ஸ்லைட்ஸ் எல்லாம் பாத்தீங்களான்னா இது ஒன்னொன்னு எடுத்து காட்டும், அவ்வளவுதான். ஸோ நான் அந்த ஸ்லைட்ஸ் உங்களுக்கு அமுச்சு விடுறேன், நீங்க அதை பாத்தீங்களான்னா கிளியரா உங்களுக்கு புரியுது. ஒரு ஸ்டெப்பா எடுத்து காட்டுறாங்க, அவ்வளவுதான். அது ஒரு மீதி ஸ்லைட் எல்லாமும் அதுதான். ஸோ நீங்க இது படத்தை வச்சு நீங்க வந்து உங்க பசங்களுக்கு இது என்னது பீரியட்ஸ்னா என்ன அப்படின்றத சொல்லலாம். அது இந்த மாதிரி சிலது எல்லாரும் நிறைய பசங்க ஒரு வருஷமும் கிளாஸ்ல நடக்கிறச்சே கேட்பாங்க, இது என்னது, இது ஏன் இப்படி மாசம் ஏன் நடக்கிறது, நம்ம 1 or 2 இயர்ஸுக்கு தான் வந்து பிரெக்னன்சின்னு வரைச்சேன், ஏன் ஒரு வாட்டியும் யூட்ரஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. பட் நம்ம சொல்லலாம் வந்து திஸ் இஸ் நேச்சர்ஸ் வே, இதுதான் நேச்சரோட டிசைன். மேபி இயர்ஸ் லேட்டர் டிசைன் மாறலாம், இன்னும் 100 வருஷம் 1000 வருஷம்
மேலே இந்த டிசைன் மாறலாமா இருக்கும், we don't know, but this is nature's design for us, right? So நீங்க வந்து இதை வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு நீங்களா இதை எடுத்து சொல்லலாம். அதுக்கப்புறம் யூ கேன் சே ஹவு அந்த பீரியட். ஸோ எவ்வளோ பிளட் போறது, நீங்க எவ்வளோ பிளட் போறதுன்னு நினைக்கிறீங்க? நீங்களே யாரெல்லாம் ஒரு கெஸ் பண்ணுங்க. 4.5 ml maximum. வெரி லிட்டில் ஆக்சுவலி. ஒரு டேபிள் ஸ்பூன் 15 ml மேக்சிமம் ஆஃப் பிளட். ஸோ நீங்க அதையும் குழந்தைக்கு சொல்லிடலாம், ஒரு டேபிள் ஸ்பூன் காட்டிட்டு சொல்லலாம் இந்த இவ்வளவு அளவு தான் பிளட் போகுது, அதனால பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்கோர்ஸ் சில குழந்தைகளுக்கு ஹெவி ப்ளீடிங் இருக்கலாம் இனிஷியல் ஸ்டேஜ்ல ஹெவி, ஏன்னா இந்த சைக்கிள் செட் ஆகிறதுக்கு உங்களுக்கு 3-4 years ஆகும். அதனால அந்த டைம்ல சில பசங்க பாவம் கொஞ்சம் கஷ்டப்படுறதுங்க, ஏன்னா அந்த சைக்கிள் ஃபுல்லா செட் ஆகி அது ஒரு இது வரைச்சு கொஞ்சம் ஹெவி ப்ளீடிங் இருக்கலாம், அதுங்க கொஞ்சம் கஷ்டப்படும் அந்த டைம்ல. சில பேருக்கு வரும், முதல் மாசம் வரும், அப்புறம் ஒரு வருஷம் வராம இருக்கலாம், 8 மாசம் வராம இருக்கலாம், அப்புறம் கரெக்டா வரும். அந்த மாதிரி இதெல்லாம் செட் ஆகிறதுக்கு ஒரு 4-5 வருஷம் ஆகும். ஸோ இட் டேக்ஸ் டைம். ஏன்னா உறுப்புகளும் வளர்றது, உறுப்புகளும் ஒரு ஃபுல் ஃபங்க்ஷன், அதோட ஃபுல் கெப்பாசிட்டி ஃபங்க்ஷனுக்கு வர்றதுக்கு டைம் எடுக்கும். அதனால இட் டேக்ஸ் டைம். ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் வென்எவர். ஸோ நீங்கள் இப்போ பாயிண்ட்ஸ் என்ன வந்து இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணோன்னா, உனக்கு உடம்பு எப்போ ரெடியாக இருக்கோ அப்போ உனக்கு வரும். அண்ட் வருது வந்து ஒரு இயல்பான ஒரு மகிழ்ச்சியோட வரக்கூடியது தான். அப்படின்னா ஏன்னா இது ஒரு சிக்னல் மாதிரி, உடம்பு சரியா இருக்கு, என்ன நடக்க வேண்டியதோ நடக்கிறது. அதனால வந்து அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு சம்பவம் தான். ஸோ நீ எப்படி நடந்தியோ எப்படி பேசினியோ அதே மாதிரி இதுவும் ரொம்ப ஒரு ஹாப்பியான சம்பவம் தான். அது பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ அதையும் நீங்க சொல்லலாம், பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா 15 ml ஒரு 2 டீஸ்பூன் தான் ஃபுல்லாவே போகுது பிளட்டு. மீதியெல்லாம் வந்து இந்த கொஞ்சம் டிஷ்யூ இதெல்லாம் போனா வருது. அதனால இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஸோ நீங்க சொல்லலாம், முதல் வாட்டி வரைச்சே நீ உன்னோட அண்டர் கிளோத்ஸ்லயோ இல்லை பாத்தியானா பயப்படாதே, பயப்படுறதுக்கு இது ஒண்ணுமே இல்லை அப்படின்றத நீங்க எடுத்து சொல்லலாம். இது பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்றது சொல்லலாம். ஆல்சோ நிறைய ஸ்கூல்ல இப்போ பேட்ஸ் வச்சிருக்காங்க, ஸ்கூல்லயே வச்சிருப்பாங்க. உங்களுக்கு வந்து குழந்தைக்கு இது வரப்போறதுன்னு எப்படின்னா அவங்க டால் ஆவாங்க, பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் கூட ஆரம்பிக்கலாம் பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி. இதெல்லாம் க்ரோத் ஸ்பர்ட்னு சொல்லுவோம். அதனால நீங்க என்ன பண்ணலாம், அந்த டைம்ல உங்களுக்கு ஒரு இது இருந்ததுன்னா ஒரு கவர்ல பேட்ஸ் போட்டு அம்புங்க. டெய்லி அம்புறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. என்னங்க யாராவது கேட்டீங்களா? காதுல விழலமா? இல்ல, I think somebody was unmuted by mistake. Okay. So என்னன்னா, ஸோ மெயின்லி என்னன்னா நீங்க வந்து பேட கூட நீங்க ரெடியா அம்பலாம். அதுல குழந்தைக்கு ஒரு ப்ரிப்பேர்டா இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீலிங். ஸோ என்ன நடக்க போறதுன்னு அவங்களுக்கு புரியறச்ச அவங்க வந்து ஐயோ என் உடம்புல என்ன நடக்குது, எனக்கு ஒண்ணுமே தெரியலையே, சடனா பிளட் வருது, அந்த மாதிரி எல்லாம் ஒரு பயம் இல்லாம தைரியமா போறாங்க. தைரியமா பீரியட்ஸ் வச்சு வந்து கரெக்டா சொல்லுவாங்க, இன்னைக்கு ஆரம்பிச்சுது, இந்த மாதிரி நடக்கிறது அப்படின்ற. ஸோ ஒரு என்னவோ ஒண்ணு, ஏதோ ஒரு மிஸ்ட்ரி மாதிரி, இது என்னமோ ஒரு இந்த கதை மாதிரி இல்லை. ஐயோ என்ன நடக்குது ஒண்ணுமே தெரியும், சஸ்பென்ஸ் என்ன நடக்குது ஒன்றும் புரியல, அந்த டிராமா எல்லாம் இல்லாம அவங்க வந்து ஸ்மூதா போவாங்க. என்ன நடக்க போறதுன்னு தெரியும், என் உடம்பு தான் இது மாதிரி ஆயிட்டு இருக்கு, இது ஒரு நல்ல ஒரு வெல்கம் பண்ற ஒரு சம்பவம், அதை நான் சந்தோஷமா வரவேற்கிறேன். எங்க அம்மாவும் அதை ரொம்ப, வீட்டுல அம்மா அப்பா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. இது ஒரு செலிப்ரேஷனுக்காக ஒரு நல்ல ஒரு சம்பவம் அப்படின்ற ஒரு மனப்பான்மையோட போவாங்க. பிளஸ் ரத்தம் இவ்வளவுதான் வரும். சில குழந்தைகளுக்கு பிளட் ஜாஸ்தி வந்ததுன்னா அதையும் சொல்லுங்க, ஜாஸ்தி வந்தாலும் கவலைப்படுறதுக்கு இல்லை, நான் இருக்கேன் அவங்க ஹெல்ப் பண்றதுக்கு அப்படின்றத நீங்க சொல்லணும். ஐ எம் தேர் டு ஹெல்ப் யூ ஈவன் இஃப் இட் இஸ் எ லிட்டில் மோர், டோன்ட் வரி அப்படின்றத சொன்னதுல இது நிஜமாவே அவங்க டோன்ட் வரின்னு அந்த வார்த்தை நம்ம வாயிலேருந்து வரைச்சு இட் இஸ் வெரி சூதிங் ஃபார் தம். அவங்களுக்கு ரொம்ப அது ஒரு நலம் உண்டாக்குறது அவங்க மனசுல. அது இட் இஸ் அ வெரி கம்ஃபர்டிங் திங். நம்ம சில பசங்க பாத்தீங்களா ஒரு போர்வையோ ஒரு டாலோ வச்சுட்டு தான் படுத்துப்பாங்கல்ல, அந்த மாதிரி இந்த நம்ம சொல்ற வார்த்தைகள் அவங்க மனசுல வந்து அது ஒரு ஆறுதல் கொடுக்குது அவங்களுக்கு ரொம்ப. அந்த ஸோ நம்ம பேசிச்சையும் இதை பத்தி நம்ம பதட்டப்படக்கூடாது. வேணும்னா நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் முதல்ல பேசிக்கோங்க, என்னெல்லாம் சொல்ல போறோம், யார் என்ன சொல்ல போறோம். இல்ல உங்களுக்கு ஹஸ்பண்ட் கூப்பிட்டுக்கிறதுல தயக்கம் இருந்ததுன்னா உங்க சிஸ்டரை கூப்பிட்டுக்கோங்க, ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கோங்க. நீங்க 2 பேரும் யார் என்ன சொல்ல போறாங்க. ஏன்னா இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் நம்ம என்ன சொல்லுவோம், பாடி லாங்குவேஜ்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. நம்ம அதை பத்தி எப்படி யோசிக்கிறோமோ அதுதான் பசங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஒருத்தர் சொல்றாரு நம்ம கிளாஸுக்கு போறோம்,
அதுல வந்து 90%, 95%ன்றாரு அவரு. 95% வந்து நம்ம எப்படி இருக்கோன்றதுதான் பசங்க எடுத்துக்கிறாங்க. 5% தான் நம்ம பேசுறது. இப்ப நீங்க என்னை பத்தி கேட்டுட்டு இருக்கீங்களன்னா 95% வந்து இந்த அம்மாக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அவங்க எப்படி யோசிக்கிறாங்க இதை பத்தி, அவங்க இது நம்மளோட பகிர்ந்து இது பண்றதுல இன்ட்ரெஸ்ட் ஹாப்பியா இருக்காங்களா, அதெல்லாம் தான் நீங்க ரிசீவ் பண்ணுவீங்க. 5% தான் நான் சொல்ற ஃபேக்ட்ஸ் நீங்க ரிசீவ் பண்ணுவீங்க. அதே மாதிரிதான் குழந்தைங்களுக்கு. அதனால நீங்க கொஞ்சம் தயக்கப்பட்டீங்களான்னா வேற யாரையானா கூப்பிட்டுக்கோங்க, உங்க ஃப்ரெண்டு கூட கூப்பிட்டுக்கலாம். சந்தோஷமா இருக்கணுங்க, மெயின்லி அதுதான். இது நடக்கக்கூடியது இயல்பா இருக்கு, நல்லது நடக்கிறது, இது வந்து ஒரு சந்தோஷமான செய்திதான், ஒன்றும் இது இல்லைன்றதுதான் மெயினா அவங்களுக்கு போகணும். இது ஒரு நலம் நடக்கிறது, ஒரு நலம், நல்ல காரியம், ஒரு இது அப்படின்றது அந்த ஒரு இது ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு ஃபீலிங், உணர்ச்சி அவங்களுக்கு வரணும். அதுதான் மெயின் திங். அது வந்துருச்சுன்னா மீதியெல்லாம் வந்து நம்மளுக்கு ஃபேக்ட்ஸ், டீட்டெயில்ஸ் சொல்றோம். நம்ம என்னெல்லாம் நடக்கிறது அப்படின்றது டீட்டெயில்ஸ் சொல்றோம். அப்கோர்ஸ் எப்படி கிளீனா வச்சுக்கணும் அதெல்லாமும் நம்ம சொல்றோம். அண்ட் ஸோ மெயின் திங் இதுல என்ன சொல்லணும்னா 2 திங்ஸ் வந்து ஆல்சோ இதெல்லாம் சொல்லிட்டு நம்ம வந்து நான் இருக்கேன் உனக்கு, டெஃபினட்டா நான் உன்னோட இருக்கேன், எவ்ரிதிங் என்ன நடந்தாலும் வந்து சொல்லு, எனக்கு எப்போ ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லு. வலி நிறைய பேர் வந்து வலி இருக்கும் அப்படின்னு இவங்க இப்போ சொன்னாங்க இல்லையா, மீதி பேருக்கெல்லாம் வலிக்கிறது, எனக்கு வந்தாலும் வலிக்குமா? ஸோ வலின்றது தேவையே இல்லாதது, ஆக்சுவலா தேவையே இல்லாதது. ஏன்னா இப்ப பாத்தீங்க, நீங்க உங்க சொல்லி கொடுத்த யோகா பயிற்சியும் அகிலா ரொம்ப நல்லா பண்ணாங்க, சங்கீதா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. அந்த யோகா பயிற்சி ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது தவிர வந்து மருந்துகளை பாத்தீங்களான்னா ஹோமியோபதி, சித்தா, ஆயுர்வேதாலலாம் ரொம்ப நல்ல மருந்துகள் இருக்கு. இதுக்கு பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். உங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு ஹோமியோபதியோ சித்தாவோ ஆயுர்வேதா டாக்டர் இருந்தாங்களன்னா டெஃபினட்டா பீரியட்ஸ் ஜாஸ்தியா இருக்கு, ப்ளீடிங் ஜாஸ்தியா இருக்கு, இல்ல ரொம்ப வலி, அதிகமான வலி இருக்குன்னா டெஃபினட்டா நீங்க இந்த சித்த வைத்தியம், ஆயுர்வேதிக் வைத்தியம் ஆர் ஹோமியோபதியில நல்ல மருந்துகள் இருக்கு. ஸோ எது வந்து நம்ம ஜென்ரலா வச்சுக்கலாம் கையிலான்னு கேட்டீங்களான்னா ஹோமியோபதியில மேக்ஃபாஸ் 12x, மேக்ஃபாஸ் 12x, நான் இதை ராதிகா கிட்ட அனுப்புறேன், அவங்க அந்த ஸ்லைட்ஸோட ஒன்று போட்டு நான் அனுப்புறேன். மேக்ஃபாஸ் 12xன்னு ஒரு மருந்து இருக்கு. அது வந்து ஹோமியோபத்தின்னு இல்லை, அது டிஷ்யூ ரெமடின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து கொடுக்கறதுல வந்து நம்ம தைரியமா கொடுக்கலாம். ஹோமியோபத்தியில நம்ம கரெக்ட் மருந்து தான் கொடுக்கணும். இது வந்து ஜென்ரலா இந்த மாதிரி விட்டு வர வலிகளுக்கு இந்த மேக்ஃபாஸ் கொடுப்போம். அது தண்ணியில கூட போட்டு கொடுக்கலாம். அவங்க வாட்டர் பாட்டிலேயே நீங்க ஒரு 8 மாத்திரை போட்டு கொடுக்கலாம், வலிக்கு அது ரொம்ப சௌரியமா இருக்கும். அதே மாதிரி எண்ணெய்கள் கொஞ்சம் லேசா, ரொம்ப லேசா சூடு பண்ணி, எண்ணெய் தன்வந்திர தைலம்னு இருக்கு, அது இல்லைன்னா கூட வீட்டுல நல்லெண்ணெய் இருந்தாலும் ஓகே, அதை நீங்க லேசா சூடு பண்ணி அந்த வலி வர டைம்ல தடவி விடலாம். சரி, ஏன்னா அந்த பிளட் ஃப்ளோ ஈஸியா வந்துருச்சுன்னா வலி இல்லாம இருக்கும். அதனால ஐயையோ வலிக்குமேன்னு அப்படின்றத நீங்க அந்த எண்ணமே கொண்டுறாதீங்க. வலி இருந்தா ஹேண்டில் பண்ணலாம், வலி இருந்தா எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்றத முதல்ல இருந்தே சொல்லிட்டே வாங்க. அதுதான் இம்பார்ட்டன்ட். நம்ம பசங்களை வந்து அது ரொம்ப வலியை வந்து நம்ம வளர வைக்க கூடாது. ஏன்னா அது வந்து மனசுல வந்து ஐயையோ இப்ப பீரியட்ஸ்னாலே வலின்ற ஒரு லிங்க் வந்துடும். பீரியடு வலி அப்படின்ற, ஐயோ ஒரு பாரம், எனக்கு இது வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு மனப்பான்மை வராம நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு நான் இருக்கேன் உனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு, வலியை ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம், மருந்துகள் இருக்கு, நான் உனக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்றது நம்ம சொல்லணும். ஸோ மெயின்லி இதுதான் வந்து நான் சொல்ல விரும்புறேன். உங்களுக்கு வேற ஏதான கேள்விகள் இருந்ததுன்னா? எனக்கு ஒரு கேள்வி இருக்கு சுசித்ரா, ராதிகா. எனக்கு என்ன கேள்வினா, நான் சின்ன வயசுல வளர்ந்த போதும் கூட ஓரளவுக்கு என் பொண்ணுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப வலி அப்படின்லாம் கிடையாது டெஃபினெட்லி. ஆனா நான் என்ன கவனிச்சேன்னா, எங்க அம்மாக்கு வந்து அந்த பீரியட்ஸ் போது அவங்க அதர் டேஸ்ல இருக்கிற மாதிரி எங்க அம்மா இருக்க மாட்டாங்க. அன்னைக்கு அவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் ஒண்ணுல ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இல்ல அந்த மாதிரி. அண்ட் எனக்குமே பர்டிகுலர்லி டியூரிங் மெனோபாஸ் ஃபேஸ் அந்த ஒரு நாள் 2 நாள் வந்து அன்னைக்குன்னு ஏதாவது டிராவல் வந்துருச்சுன்னா அதை நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். ஐயோ எனக்கு என்னால வர முடியாது, இல்ல என்னால உங்களோட எல்லாம் ட்ரெக்கிங் போக முடியாது. I cannot be active and enthusiastic as I am on other days. And is it fair to also, how can our girl children
welcome a certain pause during those 1 or 2 days, rather than feel that no, I have to be as much. Correct. Very important point, Radhika. Very important point. See, now சொன்னது, can I go ahead? Yes, please. Yeah. வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்டா சொல்லியிருக்காங்க. நான் சொல்றது வந்து வெல்கம் யுவர் பீரியட்ஸ்ன்னு சொல்றது வந்து பீரியட்ஸை வரவேற்கிறது முதல்ல ஆரம்பிக்கிற டைம்ல, ரைட்? அண்ட் வலி வந்ததுன்னா we can deal with it அப்படின்னு சொல்றது. பட் நம்ம அனுபவத்துல டிஃப்ரெண்ட் சில்ட்ரன், டிஃப்ரெண்ட் அடல்ட்ஸ் வந்து பீரியட்ஸ்ல ரியாக்ஷன் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. டெஃபினட்டா அதை நம்ம வரவேற்கிறோம், இயல்பான ஒரு சேஞ்சு, அது நம்ம உடம்புல வர இது, அதனால நம்ம செலிப்ரேட் பண்றோன்றது ஒரு ஃபேக்ட், டெஃபினட்டா ஃபேக்ட். ரெண்டாவது வந்து என்னோட அனுபவம், பீரியடோட அனுபவம் என்ன, அதுதான் ராதிகா பாயிண்ட் பண்றாங்க. நீ சொல்ற வரவேற்றது ஆல்ரைட், வெரி குட், சந்தோஷம் எல்லாம் சொல்ற. பட் என்னோட அனுபவம் ஓகே, என்னோட அம்மாவோட அனுபவம் வந்து பார்த்தா அவ்வளோ இதுவா இல்லை. எனக்கும் அந்த நாள்கள்ல அவ்வளோ எனர்ஜி இல்லை. ஸோ ஒருத்தருக்கும் வந்து பீரியடோட ரியாக்ஷன் டிஃப்ரெண்டா இருக்கலாம். சில பேருக்கு வந்து அந்த டைம்ல எனக்கு ஜாஸ்தி ட்ரெக்கிங் வேண்டாம், எது வேண்டாம், ஜாஸ்தி பிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். உடம்புல வந்து குவைட்டா இருக்கணும்னு தோணுதுன்னா குவைட்டா இருங்க. இல்ல ஒரு நாள் எனக்கு குவைட்டா இருக்கணும்னு தோணுது, மீதி நாள் என்னால விளையாட முடியும்னு தோணுதுன்னா விளையாடுங்க. ஸோ இதுல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ராதிகா, தேங்க்யூ ஃபார் இட். ஏன்னா திஸ் இஸ் த நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஹவு டு வி, நம்ம எப்படி நம்ம உடம்பு சொல்றதை நம்ம கேட்டுக்கிறோன்றது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டா ஒரு லிங்க் இப்ப நீங்க இதை ஃபார்ம் பண்ணலாம் இந்த டைம்ல. ஏன்னா நம்மளுக்கு பசிக்கரிச்ச நம்மளுக்கு ஆஃபன் நம்மளுக்கு தெரியல, நம்ம வந்து ஒரு டேஸ்டியா லெட்டஸே ஒரு நம்மளுக்கு விருப்பமான ஒரு பொருள் அங்க இருக்குன்னா எனக்கு நிஜமாவே பசியா இல்ல ஆசையான்னு எனக்கு தெரியல, கரெக்டா? ஏன்னா நாக்கு வந்து ஊறும், அந்த நம்மளுக்கு பிடிச்ச பொருள் அங்க வச்சோம்னா நாக்கு ஊறுறது. நம்மளுக்கு பொட்டேட்டோ சிப்ஸா இருக்கலாம், ஸ்வீட்டா இருக்கலாம், காரமா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனா அதனால அது எனக்கு நிஜமாவே பசியா, எனக்கு இது தேவையா, விரும்புறேனா நானு, இல்ல நாக்கு மட்டும் என்னோட மனசோட ஹேபிட்னால ஊறுறதா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஸோ அது நம்ம ஆழமா கேட்டாதான் நம்மளுக்கு தெரியும், நிஜமாவே பசிக்குதா, வயத்துல நிஜமாவே ஒரு சென்சேஷன், ஒரு ஹங்கர், எனக்கு பசின்றது நிஜமாவே நான் அனுபவிக்கிறேன்னா இல்ல இது ஆசைனால சாப்பிட்றேனா அப்படின்றது நம்ம கொஞ்சம் உற்று நோக்கி பார்த்தா தானே நம்மளுக்கு தெரியறது. ஸோ இது உற்று நோக்கி பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்றத நம்ம எடுத்து சொல்லலாம் குழந்தைகளுக்கு. தட் இஸ் என்னோட உடம்பு என்ன சொல்றது, எனக்கு உட்காரு டயர்டா இருக்குன்னா ஜாஸ்தி எக்ஸர்ட் பண்ணாதேன்னு சொல்லுதா, இல்ல ஓகே கொஞ்ச நாள் உட்காரு போய் விளையாடுன்னு சொல்றதா, இன்னைக்கு இந்த ட்ரெக்கிங் போவாண்டா ஆனா எனக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வர முடியும், கேம்ஸ் விளையாட முடியுமா முடியாதா அப்படின்றது நம்ம உடம்ப நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுல மனசோட ஹேபிட் வந்து நடுவுல நிக்க கூடாது, அவ்வளவுதான். பட் உடம்ப நம்ம உற்று நோக்கி பார்த்தோம்னா அந்த ஒரு வாய்ப்புங்க அது டெஃபினட்டா. நம்ம மனசு என்ன சொல்லுது, உடம்பு என்ன சொல்றதுன்றது உற்று நோக்கி கேட்கறதுக்கு, அனுபவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இது. அதே மாதிரி நீங்க பாத்தீங்களான்னா நிறைய பேருக்கு மூடு மாறுதுன்னு சொல்றாங்க. ஏன் மூடு மாறுறது? ஒண்ணு நம்ம கெமிக்கலா சொல்லலாம், செரட்டோனின்னு இதுவே அதுவேன்னு வேற வேற கெமிக்கல் பேரு நான் உங்களுக்கு சொல்லலாம், அது முக்கியம் இல்லை. பட் மெயின் திங் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம மனசுல எதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோமோ லைஃப்ல, ஓகே, என்னெல்லாம் இஷ்யூ நம்மளுக்கு லைஃப்ல கஷ்டப்படுறோமோ அந்த இஷ்யூ வந்து அந்த டைம்ல வந்து நம்மளுக்கு ஒரு 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 மறப்பு இல்லாம நம்மளுக்கு உடம்புல நம்ம மனசுக்கு வந்து தெளிவா தெரியுது. ஸோ அதனால நம்ம அந்த மூட்ல நம்ம ஸ்விங் பண்ணலாம், இல்லை என்ன நடக்குதுன்னு உற்று நோக்கி கவனித்து பார்க்கலாம். இப்போ ஒரு இஷ்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்னோட ஹஸ்பண்டோடையோ ஃப்ரெண்டோடையோ ஒரு ரொம்ப நாளா ஒரு சந்தர்ப்பம், எனக்கு வந்து அது செட் ஆகலை, மனசுல அது ஓடிட்டே இருக்கு. பீரியட்ஸ் டைம்ல அந்த ஒரு மூடு வரலாம், ஐயோ இதே எப்படி என்னோட லைஃப்ல நடந்துட்டு இருக்கு, ஏன் வந்து எனக்கு இவ்வளவு சேடா இருக்கு அப்படின்றது இந்த பீரியட் டைம்ல நம்ம ஜாஸ்தியா வந்து ஒரு அனுபவம் இருக்கலாம், ரைட்? அது கெமிக்கல்னால இதனாலன்னு நம்ம ஒரு விதமா சொல்லலாம். இன்னொரு விதமா நீங்க பாத்தீங்களான்னா நம்ம அது ஒரு உற்று நோக்கி கவனித்து பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்புன்னு நம்ம எடுத்துக்கலாம். உள்ளார என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன இது வந்து என் மனசை படுத்துது, என்ன உணர்ச்சிகள், நான் என்ன உணர்ச்சிகளை அனுபவிக்கிறேன் அப்படின்றது நம்ம பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம் அந்த டைம்ல ஆக்சுவலா. ஏன்னா ஒரு மறைப்பில்லாம, ஒரு திரை இல்லாம நம்ம வந்து நம்ம மனசோ உணர்ச்சியோ என்ன இருக்குன்றது நம்மளுக்கு வெளிப்படையா தெரியறது. திரைகள் அவ்வளோ இல்லை நம்மளுக்கு அந்த டைம்ல. ஸோ அது ஒரு சென்சிட்டிவ் டைம்னு நம்ம சொல்லலாம். சென்சிட்டிவ் டைமை நம்ம அதை மூடி ஆக்குறோமா இல்ல சென்சிட்டிவ் டைம்ன்றதை நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிறோமான்றது நம்ம யூஸ் பண்ணிக்கிற வாய்ப்பு தான் அது.
ஸோ இவ்வளோ வந்து நம்ம குழந்தைகள்கிட்ட சின்ன குழந்தைகள்கிட்ட சொல்லணும்னு இல்லை, பட் வாட் வி கேன் சி that we can teach them to listen to their body. It's a great opportunity to listen to the body. Thank you, Radhika. It's a very important aspect. I forgot to touch on it. அவங்க வந்து சொன்னது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்வியா கேட்டிருக்காங்க, அது அழகாவும் கேட்டாங்க அதை. ஸோ அதை வந்து நம்ம ஒரு இம்பார்ட்டண்டா ஆஸ்பெக்டா அதை லிங்க் பண்ணி விடலாம் அவங்களுக்கு. உடம்பு என்ன சொல்றதுன்னு உனக்கு தெரியுதா, பசிச்சாதான் நீ சாப்பிடுறியா, தூங்க டைம்ல மனசு கண்ணு சொயிட்டுறது தூக்கம், ஆனா நான் வந்து டிவி பார்த்துட்டு இருப்பேன் இல்லை மொபைல் போனோட விளையாடிட்டு இருப்பேன்னா, அதே மாதிரி எனக்கு உடம்பு என்ன சொல்றது இந்த பீரியட்ஸ் டைம்ல, உட்காரணும்னு சொல்லுதா, விளையாடணும்னு சொல்லுதா, இல்லை நான் இந்த ஆக்டிவிட்டி செய்யலாம்னு சொல்லுதா, என்ன சொல்றது, நான் உற்று நோக்கி கவனிச்சு கேட்க முடியுமா அப்படின்றது ஒரு வாய்ப்பு. கொஞ்சம் ஓல்டர் சில்ட்ரனா இருந்தா உணர்ச்சிகள் என்ன வருது, என்னெல்லாம் இஷ்யூ மனசுக்கு வருது, ஒரு திரை இல்லாம எனக்கு என்னோட நான் வந்து என்ன உற்று நோக்கி கவனித்துக்கலாம் இந்த டைம்ல. சம்டைம்ஸ் அது மூடி ஆகும், ஏன்னா நம்மளுக்கு உள்ளார என்ன உணர்ச்சிகள் இருக்கோ கொஞ்சம் வந்து அதை நம்ம ஒரு கிளியரா அனுபவிக்கிறோம் அந்த டைம்ல. அது கெமிக்கல்னாலேயா நம்ம மனசுனாலேயா வாட் எவர் இட் மேபி அந்த கிளியரா நம்ம அதை அனுபவிக்கிறோம். ஸோ அது உற்று நோக்கி கவனிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புன்னு நான் நினைக்கிறேன். Anything else that people want to ask? வேற ஏதான கேள்விகள் இருக்கா? Anything you want to say? Ma'am, just a question. Yes. Like இப்போ வந்து the regular periods, heavy flow, all these are normal. Like I keep hearing about this from long time, but only recently, like last few years, I'm hearing about having headache during that menstruation or vomitings during menstruation. Yes. Just briefly, ma'am, about that. Yeah, vomiting, headache வருது, சில பேருக்கு வரும் அது. Some people have it. So it's got to do with also amount of diet and exercise the child has, rhythm of the child. Some things definitely இருக்குதுல, but is that the only thing னு கேட்டிங்களானா இல்ல. சம்டைம்ஸ் வாத பித்த கப்பா பேலன்ஸ் கொஞ்சம் இப்படி எப்படி போச்சுனாலும் ஆகலாம். பட் டெஃபினட்டா என்ன மாதிரி ரிதம், என்ன சாப்பாடு சாப்பிட்றாங்க நார்மலாவே, ரொம்ப என்ன மாதிரி ஃபுட் சாப்பிட்றாங்க, ஐ திங்க் சந்தியா அதை எடுத்து சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு கிளியரா. ஸோ ஃபுட் இஸ் an important பார்ட். ஃபுட்டு நாட் ஓன்லி ஆன் தோஸ் 3 days மட்டும் இல்லைங்க, நம்ம நார்மலாவே என்ன ஃபுட்டு, எப்போ தூங்குறோம், எவ்வளோ வந்து குழந்தைங்க எவ்வளோ விளையாடுறாங்க, பிசிக்கலா என்ன யோகா பயிற்சி மட்டும் இல்லை, கேம்ஸ் விளையாடுறது, வாட் டு தே என்ஜாய் டூயிங், அந்த ஒரு நல்ல ரிதம், எப்போ தூங்குறாங்க, எப்போ எழுந்துக்கிறாங்க, அது வந்து இம்பார்ட்டன்ட். ஓவரால் பேலன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் ரிஃப்ளெக்டிவ் ஆஃப் தட். ஓவராலா நம்ம லைஃப்ல என்ன பேலன்ஸ், அந்த பேலன்ஸ் வந்து பீரியட்ஸ்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நான் உணர்ச்சிகள் பத்தி சொல்றேன், நம்ம ஓவரால் லைஃப் பேலன்ஸ் என்னன்னு நம்மளுக்கு அது ஒரு கண்ணாடி மாதிரி காட்டுது நம்மளுக்கு ஆக்சுவலி. ஹலோ மேம், நான் பத்மினி பேசுறேன். மேம், இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒரு ப்ரீ ப்ரிப்பரேஷன் வந்து நம்ம உமன்ஸ்க்கு வந்து கொடுக்கணும். கொஞ்சம் லவுடா பேசுறீங்களா, எனக்கு காதுல விழல. ப்ரீ ப்ரிப்பரேஷன் வந்து நம்ம கேர்ள்ஸுக்கு ஏஜ் அட்டெண்ட் பண்றதுக்கு முன்னாடி அதை பத்தி நம்ம உட்கார வச்சு பேசலாம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? ஆமா ஆமா. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஒரு பையன் 2 பேர் இருக்காங்க. ஆமா. பையன் வந்து சின்னவன் வந்து 7 years தான் வந்து. அப்ப இத பத்தி பர்சனல் லைஃப் பேசும்போது அந்த டிஃபரண்ட் ஜெண்டர் பையன் பொண்ணு 2 பேரையுமே உட்கார வச்சு பேசலாமா, அது சரியா இருக்குமா? இல்ல பேசலாம், இஃப் தே ஆர் தி சேம் அரவுண்ட் தி சேம் ஏஜ். 7 வயசு. இப்போ சந்தியாவும் கேட்டாங்க, எனக்கு வந்து ஒரு யங்கர் கேர்ள் இருக்கா, அவ வந்து 5 வயசு ஆறுதுன்னு. அவளுக்கு வந்து இது ஜாஸ்தி புரியாம இருக்கலாம் ஆக்சுவலி. ஸோ அவங்களுக்கு வந்து ஏன் நீ வந்து இந்த மாதிரி டைப்பர் போட்டுக்கிற, ஏன் இது போட்டுக்கிறேன், அந்த மாதிரி அவளுக்கு அது கேள்வி வரும். ஸோ யூ கேன் சே தட் எனக்கு பீரியட்ஸ்னு ஒன்று இருக்கு, அது மாசம் வருது, அப்பதான் நான் அதை போட்டுக்கிறேன், மதர் அம்மா அப்பதான் நான் அதை போட்டுக்கிறேன், இன்னும் கொஞ்ச நாள்ல ஐ வில் டெஃபினெட்லி டெல் யூ அப்படின்னு சொல்லிடலாம். நீங்க பாய் வந்து அவனுக்கு அதே அவ வயசு 10 வயசோ 12 வயசோ இருந்ததுன்னா கூட உக்காத்தி வச்சு 2 பேருக்குமா சொல்லலாம் நீங்க. பட் அவனுக்கு 7 வயசு தான் ஆறுது, அதனால ஒன்னும் ஜாஸ்தி புரியாது அவங்களுக்கு அதுல. அதனால சொல்றேன், கிளாஸ்ல நம்ம பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அதே ஏஜ் தானே இருக்காங்க, அதனாலதான் ஒன்னா எடுத்துக்கிறோம். பட் உங்களுக்கு சில்ட்ரன் வந்து வேற வேற வயசு இருந்ததுன்னா தென் 7 வயசு குழந்தைக்கோ 8 வயசு குழந்தைக்கோ புரியாது. நார்மலி கிளாஸ் 6 கிளாஸ் 5 சில்ட்ரன் சில வாட்டி இப்போ எல்லாம் பீரியட்ஸ் கொஞ்சம் ஏர்லியரா வருது, ஏன்னா டைரி ப்ராடக்ட்ஸ்ல நிறைய வந்து ஹார்மோன்ஸ் கெமிக்கல்ஸ் எல்லாம் போடுறாங்க.
அதனால நிறைய பேருக்கு ஏர்லியரா வருது. நம்ம ஃபுட்ல இருக்கிற கெமிக்கல்ஸே ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுது இல்லையா, அதனால சில பேருக்கு பீரியட்ஸ் எல்லாம் சீக்கிரமாவே வருது. மனசு உணர்ச்சிகள் ரெடியா எல்லாமே வருது. அதனால அதுதான் கொஞ்சம் கஷ்டப்படுறது அந்த டைம்ல. பட் மோஸ்ட்லி 5th கிளாஸ் 6th கிளாஸ்ல தான் டைம் வரும். உங்களுக்கு என்ன இண்டிகேஷன்னா அவங்க டால் ஆவாங்கப்பா, கொஞ்சம் வளருவாங்க, பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் கொஞ்சம் ஆரம்பிக்கும். தென் யூ நோ தட் இன்னும் ஒரு வருஷமோ ஃபியூ மந்த்ஸ்லயோ பீரியட்ஸ் ஆரம்பிக்க போறதுன்றது உங்களுக்கு தெரியும். அந்த டைம்ல அதே ஏஜ் பாய் இருந்தானா இல்ல ஸ்லைட்லி ஓல்டர் பாய் இருந்தாலும் ஒன்னா உட்காந்து வச்சு நீங்க சொல்லலாம். யங்கர் சில்ட்ரனா இருந்தாங்களா வெயிட் பண்ணட்டும் அவங்களுக்கு, ஏன்னா புரியாது அவங்களுக்கு. பட் யூ கேன் டெல் தம் ஐ நோ யூ ஆர் கியூரியஸ், இந்த மாதிரி பீரியட்ஸ்னு ஒன்று இருக்கு, அது மாசம் மாசம் வரும், வரைச்சு ஐ வில் டெல் யூ அபவுட் இட் வென் யூ ஸ்டடி, ஐ வில் டீச் யூ அபவுட் இட்னு நீங்க சொல்லிடலாம். அவங்களுக்கு ரீஅஷ்யூர் பண்ணலாம். இட் இஸ் நாட் சம்திங் நான் சொல்லாம இருக்க போறது இல்லை, உனக்கு புரியச்சு, உனக்கு இன்னும் நீ ஒன்னும் கத்துக்கல இல்லையா, உன் கிளாஸ்ல பயாலஜி எல்லாம் உனக்கு சொல்லி தரல, ஒன்னும் உனக்கு நான் என்னன்னு சொன்னா கூட உனக்கு புரியாது, நான் டெஃபினட்டா உனக்கு சொல்லுவேன் அப்படின்றத நீங்க சொல்லலாம் அவங்களுக்கு. 7 வயசுல புரியாதுங்க அவங்களுக்கு, நம்ம இதெல்லாம் சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. இந்த வயசுல பசங்களுக்கு சொன்னா அது தவறான தூண்டுதலா கூட அமைஞ்சிடலாம். தவறான சொல்லுன்னு இல்ல, தவறுன்னு வராது அந்த வயசுல, அறியாம என்ன வேணா சொல்லுவாங்க அத பத்தி. அவங்க யூஸ் பண்ற வார்த்தைகளுக்கு நிறைய, ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா 5ஆம் கிளாஸ் பசங்க தான் நிறைய வேர்ட்ஸ், பேட் வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க, நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த வயசுலதான் அவங்களுக்கு காதே இதெல்லாம் நிறைய கேக்குது. ஆல்சோ ஸ்கூல்ஸ், மிடில் ஸ்கூல், சீனியர் ஸ்கூலுக்கு வருவாங்க இல்லையா, மீதி பசங்க எல்லாம் நிறைய இதை பத்தி பேசிட்டு இருப்பாங்க வேர்ட்ஸ். சோ இந்த வார்த்தைகள் அவங்க யூஸ் பண்ற வார்த்தை தெரிஞ்சிருக்கலாம், ஆனா அதுக்கு ஃபுல் அர்த்தம் அவங்களுக்கு தெரியாது. அவங்க பேசுறத பார்த்தா என்னமோ ரொம்ப புரிஞ்சு பேசுற மாதிரி பேசுவாங்க 5ஆம் கிளாஸ்ல, பட் 4th கிளாஸ் 5th கிளாஸ்ல, பட் அவங்களுக்கு அந்த இது இன்னும் அந்த பக்குவம் வரல. ஸோ நம்ம வந்து அதை எடுத்து சொன்னாலும் யூஸ் இல்லை அந்த டைம்ல. அந்தந்த வயசுக்கு எது ஒரு புரியற பக்குவம் வந்தாதான் நம்ம அதை எடுத்து சொல்றதுக்கு அது ஒரு லாபம் உண்டு. ஓகே மேம், தேங்க்யூ மேம். I have a question, doctor. Actually, இப்போ இந்த chemical free livingன்றதுனால இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த sanitary pads, it's not good. So going back to our old days, like we used cloth அப்படிங்கிறப்போ என் குழந்தைய வந்து actually I'm not able to convince from pad to cloth. So I have to explain that she has to wash it இல்லையா. So அந்த stain, stink, even அந்த dress அந்த color கூட அந்த டயத்துல வேண்டாம் இது வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்றதுக்கு வந்து because of this. So அந்த எனக்கு how to convince the child to come back. Don't worry, நீங்க உங்க நெக்ஸ்ட் செஷன் நீங்க அட்டெண்ட் பண்ணுங்க, கோகிலாஸ்ரீ அததான் எடுத்துட்டு போறாங்க ஃபுல்லா. பெயின் ஃப்ரீ, இது டாக்ஸிக் ஃப்ரீ பீரியட்ஸ்னு எடுத்துட்டு போறாங்க. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு தி டீடைல்ஸ் அரவுண்ட் தட். Definitely she will show you exactly how to do things, what is the best thing to do, how to, then she will definitely talk. But as far as attitude நம்ம எடுத்துட்டு போனோம்னா we can say, see இதுல தான் வந்து what I feel is it's a great learning for the whole family, because நம்ம what do we stand for, நம்ம எதுக்காக நிக்கிறோம், நம்ம எது வந்து திருடமா நம்ம நிக்கிறோம் அப்படின்றது குழந்தைங்க புரிஞ்சுப்பாங்க டெஃபினட்டா. ஸோ இஃப் யூ சே அஸ் அ ஃபேமிலி நம்ம வந்து என்வாயரன்மெண்ட்டை சேஃபா வச்சுக்கணும், பேட்ஸ் வேண்டாம், பேட்ஸ்ல கெமிக்கல்ஸ் இருக்குன்னா நம்ம வந்து அதை வந்து நம்ம என்னெல்லாம் செயல்பாடு செய்யறோமோ அதுல இருக்கணும். அது லைக் ஐ கான்ட் சே ஐ டோன்ட் வாண்ட் கெமிக்கல் ஃப்ரீ, பட் தென் நான் வந்து ஏரோசால் யூஸ் பண்ணுவேன், ரூம் ஃப்ரெஷனர் யூஸ் பண்ணுவேன், அப்புறம் நான் வந்து பேக்கேஜ் ஃபுட்ல லேபிள் என்னன்னு பார்க்காம வாங்குவேன்னு சொன்னா அதெல்லாம் அவங்களுக்கு வந்து கேட்பாங்க. இந்த வயசுக்கு அப்புறம் டெஃபினட்டா கேட்பாங்க, நீ கெமிக்கல் ஃப்ரீ சொல்ற, நீ வந்து என்வாயரன்மெண்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்னு சொல்ற, பட் நீ செய்யறப்பா இது மீதி எல்லாம் ஏன் இப்படி இருக்கு, நான் மட்டும் ஏன் பேட் யூஸ் பண்ணக்கூடாது, நீ இதெல்லாம் பண்ணலையான்னு கேட்பாங்க கேள்வி. ஸோ ஐ ஃபீல் தீஸ் ஆர் ஆல் நைஸ் லேர்னிங் பாயிண்ட்ஸ் ஃபார் அஸ் அஸ் அ ஃபேமிலி. ஒரு ஃபேமிலியா ஒரு குடும்பமா நம்ம எதுக்கு நிக்கிறோம், நம்ம என்ன செயல் செய்யறோம், ஏன் செய்யறோம், அதெல்லாம் நல்ல டிஸ்கஷன். இந்த பீரியட்ஸ் ஆரம்பிக்கிறதுல இருந்தே அதை வந்து ஒரு விதமா சொல்லுவாங்க, எர்த் ரெடினஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் இந்த உலகத்துல வந்து இருக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன்னு அது ஒரு சிக்னல் மாதிரி. ஸோ அதோட வந்து அவங்க மனநிலைகளும் மாறிட்டே வரும். ஸோ அது ஐ திங்க் இட் இஸ் அ கிரேட் வாய்ப்பு ஒரு ஃபேமிலிக்கு, அது ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பு டு ஸ்டார்ட் ஹேவிங் நைஸ் டிஸ்கஷன்ஸ். அந்த டிஸ்கஷன்ஸ்ல நம்ம நிறைய மாட்டிப்போம், அதை பத்தி டவுட்டே இல்லை, நம்ம நன்னா வாங்கிப்போம் மாட்டிப்போம், பட் இட் இஸ் குட் இல்லையா, பிகாஸ் எங்கெல்லாம் நம்ம வந்து
கன்சிஸ்டன்டா இல்லையோ, எங்க வந்து நம்ம ஒண்ணு செயல் ஒண்ணு சொல்றோம், ஆனா நம்ம பண்ற காரியம் வேறையா இருக்குன்றச்ச அதை அவங்க கிளீனா பாக்குறாங்க, ஒரு கிளீனா பாக்குறாங்க. I think it's a good opportunity to discuss and to say yes, ஆமா நம்ம அந்த மாதிரி. ஸோ நம்ம as a family வந்து இதெல்லாம் செய்யறோம் அப்படின்றது இருந்ததுன்னா டெஃபினட்டா இதெல்லாம் ஈஸியா நம்மளுக்கு அதை எடுக்க முடியும். பட் அவங்களுக்கே அந்த ஒரு இது வரும், என்னோட நம்ம என்வாயரன்மெண்ட்டை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்ற நீங்க ஒரு ஃபேமிலியா எடுத்து சொன்னீங்களான்னா அவங்க டெஃபினட்டா அதை ஏத்துக்கிறாங்க. அதுதான் நான் பார்த்திருக்கேன், அந்த ஆங்கிள் அவங்க ஒத்துப்பாங்க. பட் சில திங்ஸ் நீங்க பாருங்க, அது ரொம்ப வந்து நம்ம ஒரு கொள்கைன்னு அதை சொல்லிட்டு அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா போனா அந்த குழந்தைக்கும் அது கஷ்டம். ஒரு சில குழந்தைங்க ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, சில குழந்தைங்க அது ரொம்ப டச்சியா இருந்தாங்களான்னா சில இதுல விட்டு கொடுங்க, ஒன்றும் ஐ ஃபீல் அது ஒரு குழந்தைய பொறுத்தது, நம்ம ஃபேமிலியும் பொறுத்தது. மெயின்லி குழந்தைய பொறுத்தது கூட இல்ல, மெயின்லி நம்ம ஃபேமிலியை பொறுத்தது ஆக்சுவலி. தேங்க்யூ. Yeah, sure. So I want to address Sandhya's one question about the girl being a tomboy or whatever. I would say let it change naturally, Sandhya. It will change naturally. You see, as they come to class 9 and class 10 and other things, even in class 7, 8, you see, or slight attractions will start. That is also part of nature's design, you know. And so you'll see that slowly things change on their own. So I wouldn't really worry about it. You can just help her go through the periods and not really worry about the fact that she's a tomboy and there's a changing body. But I think to kind of not make an issue of it, but at the same time to appreciate her casually if she's wearing a nice dress, or she, you know, to say you're looking nice, you're looking good with this, you know, casually. Don't change, because the tomboyish energy is also a very strong energy. It's a strong child. So let's not take away the strength, but let us appreciate her growing beauty. You know, you look nice in this dress. You look very good this way. You know, and the marine number apapa casuala solalam. And I think nature will take its own path. So I wouldn't really worry about it too much. Things change. 7th class you see the way they sit also. அவங்க ஒருத்தருக்கு அதே 5ஆம் கிளாஸ்ல they'll be really fighting. ஒரே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, அடித்தடி சண்டை கூட வரும் between girls and boys sometimes. ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டாங்களான்னா they really fight. அதே 7ஆம் கிளாஸ்ல suddenly everything changes. Boys are one side and the girls are one side. Slowly it starts changing. 8th and 9th la vera madri irukum, 10th 11th la it will be quite you know, they'll be quite attracted and all the things will change on its own. It's 12:50 now. I'm far exceeded time, but if anybody I'm okay. உங்களுக்கு வேற கேள்வி இருந்ததுன்னா I'm ready. I don't have a problem, but many of you depends on how you all feel about it. Very, very interesting session, and really appreciate the very valuable inputs. Just that question that was asked about menstrual cups, any danger about it? Yeah, see, the menstrual cup is actually quite a neat thing if you know how to insert it properly. The only major thing is adula வந்து கரெக்டா நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம்னா அதை வந்து வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வைக்கிறது, இந்த துணியை உணர்த்தினோம், டார்க் ஸ்பேஸ் டேப், நீங்க லக்ஷ்மி நீங்க கேட்டீங்கல்ல, அதெல்லாம் வந்து பிரச்சனையே வராது. ஸோ பட் இட்ஸ் நீட் அண்ட் கிளீன். ஒன்லி திங் இஸ் அதை வந்து தெர் இஸ் அ கான்ட்ரவர்சி, சம் பீப்புள் சே நோ டு இட், பட் பெரும்பாலும் நான் பார்த்ததுல ஈவன் கைனகாலஜிஸ்ட் டோன்ட் ஹாவ் அ ப்ராப்ளம் வித் இட். இட் இஸ் குவைட் சேஃப், இட் இஸ் குவைட் கம்ஃபர்டபுள். ஆனா கரெக்டா இன்சர்ட் பண்ண மட்டும் கத்துக்கணும். we'll have to teach them how to insert it properly and correct size, and the child grows correct size மட்டும் பண்ணிக்கணும். Actually தான் வந்து நம்ம கரெக்டா பண்ணிக்கணும். Okay. I was asking for myself, but are you saying you can use definitely. I don't have some people have a problem. They say idla வந்து இப்படி இப்படின்றாங்க, but from what I understand there is not I have not personally used it, but I understand from my friends who are gynecologists that it is not, it's quite a problem free thing, provided people know. Are you saying it's also okay for, because I am of the opinion that in the just young girls க்குலாம் அது கூடாதுங்கற மாதிரி. Yeah,
கூடாதுன்னு இல்லை, it's a view. Particularly heavy periods இருக்கிறவாளுக்கு it is quite useful. Okay. மாத்தி பாட மாத்துறது, இது பண்றது அது பண்றது அதெல்லாம் இல்லாம this is much more useful. So if you are asking for yourself, you are comfortable with it, just go ahead. I mean, there are no side effects, the choice is yours. The vaccination madri people have a lot of views about it. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் it is a safe thing, you can use it, but the choice is yours. Yes, thank you, ma'am. Okay. So anything else? வேற கேள்விகள் இருக்கா? ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க மேம், தேங்க்யூ வெரி மச். நிறைய குவைரிஸ் எனக்கு தெரிஞ்சது தெரியாதது எல்லாமே கத்துக்கிட்டோம் இன்னைக்கு, பசங்ககிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறது. ரொம்ப வண்டர்ஃபுல் செஷன், தேங்க்யூ வெரி மச். நான் வந்து ராதிகா விட்டு என்னோட நம்பரும் கொடுக்குறேன். நீங்க if you want to have any conversation or you want to, is that okay Radhika? Can I do that? Yeah, we'll share it. Yeah, or I can also share it now if it is all right with you. Sure, you can put it into the chat. Okay. I'll also say it for those who may be joining in on the phone. 996 246 5441. If you have any questions, edana doubts, questions irundha, please feel free. எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பிச்சிட்டு சொல்லுங்க, I'll call you back if I don't speak to you at that time. If you have any questions, you can do that. And that's so nice of you. That's so nice of you. Thank you. Sure. You can feel free to use the slides wherever you want to use it. Please go ahead. Wonderful. Shall we close with that? Yes. Okay. Thank you very much for this opportunity. There's something I really like to do. Thank you, madam. Thank you, ma'am. Thank you. So we'll be closing with this. We have 2 more sessions in Happy Healthy Periods. Sustainable menstruation, which will include some of the hygiene, health, what do you call it, cloth pads, many other topics by Kokila Shri on Wednesday at 6, and yoga for healthy periods, which we'll be teaching a practice that is safe for most people to do, which will help have healthy periods. That will be on Sunday at 11. So thank you so much, Suchitra, for making a couple of hours available for this. And thank you. Thanks to all who participated. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you. Thank you, ma'am. Thank you, doctor. Ma'am, any recording for the diet and nutrition, which I've actually missed the session? So what we'll do is we will put them up a little later. Let this 4 sessions get over, and then we'll share the link with you. Yeah. Thank you so much. Yeah. Thank you, doctor. Thank you, ma'am. Thank you. Thank you, Akka. Thank you, doctor.